ரைட், ஃபுல்லாக ஃபேக்டாக தான் இருக்குது. பார்ப்போம். கைத்தறி வளர்ச்சி ஆணையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? 1975, புதுடெல்லி. இந்தியாவின் மிகப்பெரிய இரண்டாம் நிலை தொழில் நெசவு தொழில் தான். முன்னாடி பார்த்துருப்போம். விவசாயத்துக்கு அடுத்தபடி நெசவு தொழில் தான். சரியா? இந்தியாவில் இரண்டாவது பெரிய வேளாண் சார்ந்த தொழில் சர்க்கரையாமா. இரண்டாவது. முதல் வேளாண் சார்ந்தது நெசவு, ரெண்டாவது வேளாண் சார்ந்தது சர்க்கரை ஆலை. எல்லாம் ஒன்று தான். இதுதான் ஃபஸ்ட்டு வேளாண் சார்ந்த முதலாவது தொழில். இது சார்ந்த தொழிற்சாலையெல்லாம் சொல்லக்கூடாது, தொழில் தான். இதுவும் தொழில் தான், மாற்றுங்க. தொழிற்சாலைனா ஒரே ஒரு ஃபேக்ட்ரி. சரியா? மன்னாரன் ஃபேக்ட்ரினா அது மட்டும் தான் தொழிற்சாலை. தொழில் மீன்ஸ் நாட்டில் உள்ள எல்லா சர்க்கரை ஆலையும் சேர்த்தோம்னா அதில் வரும். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? 1812, இங்கிலீஷ்காரன் பீரியடில். செராம்பூர் அப்படின்ற இடத்துல, மேற்கு வங்கமாக தான் இருக்கும். இந்தியாவின் காகித உற்பத்தியில் முதன்மை மாநிலம் மேற்கு வங்கம். தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலைகள் கூட்டமைப்பு எங்கு உள்ளது? பர்கான்பூர் மாவட்டம், நேபா நகர். சரியா? நேபா நகரில் தான் இருக்குது. எந்த மாநிலம்னா மத்திய பிரதேசம். இங்கே இது வேண்டாம், இதை தூக்கிடுங்க. மத்திய பிரதேச மாநிலம். இங்கே கொஷின் மார்க் போட்டுக்கோங்க. மத்திய பிரதேச மாநிலம். அங்கே இருக்கக்கூடிய பர்கான்பூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேபா நகர். தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டது? எங்கு? 1830 போர்ட்டோ நோவோ அப்படின்ற இடத்துல. அது எந்த இடம்னு தெரில எனக்கு. ரைட். இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் நவீன எஃகு தொழிற்சாலை டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலை, ஜாம்ஷெட்பூர். அங்கே தோட்டா நாகூர் பீடபூமி இருக்குல்ல, அந்த ஏரியாவில். ஜார்க்கண்டா? ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட் எழுதியது. மாநிலம் வந்து ஜார்க்கண்ட். இந்தியாவின் முதல் இரும்பு எஃகு நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? இங்கே பாருங்கள், நவீன இரும்பு எஃகு தொழிற்சாலைனா டாட்டாவுது. சரியா? ஜாம்ஷெட்பூரில். முதல் பிளாங்காக கேட்டான் அப்படின்னாக்கா, இது ஊர் பேர் மட்டும் ஸ்பெல்லிங் வருமா? பர்ன்பூரா? மேற்கு வங்காளத்தில். மேற்கு வங்காளத்தில் இருக்குது. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கு உள்ளது? பத்ராவதி அப்படின்ற இடத்துல, கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலாய், சத்தீஸ்கரில் இருக்குது. எந்த நாட்டு உதவியுடன் உருவாக்கப்பட்டது? ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன். நாடு சுதந்திரம் அடைஞ்சோன்னா நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கோம். அப்போ நிதி உதவியெல்லாம் இல்லை, டெக்னாலஜி இல்லை. சரியா? 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இவன் ரஷ்யா, அமெரிக்கா, இந்த மாதிரி ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு அந்த இடத்துல இரும்பு எஃகு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு. அந்த மாதிரி பிலாய் அந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு உதவுனது யார்? ரஷ்யா. அதே மாதிரி இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரூர்கேலா, ஒடிசாவில் இருக்குது. இது எல்லாமே அதே ஏரியா. எது பார்த்தோம் இல்லையா? சோட்டா நாகூர் பீடபூமி ஏரியா. அங்கே அதுக்கு ஹெல்ப் பண்ணவன் ஜெர்மனி. சரியா? ஜெர்மனி. அடுத்தது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் துர்காப்பூர், மேற்கு வங்கத்தில். அதுக்கு உதவனை வந்து இங்கிலாந்து நாடு. அதுமாரி பொக்காரோ, ஜார்க்கண்டில் இருக்குது. பொக்காரோ ஒவ்வொன்றும் கேள்வி. பொக்காரோ எந்த மாநிலத்தில் இருக்குது? ஜார்க்கண்ட். துர்காப்பூர் எந்த மாநிலத்தில் இருக்குது? மேற்கு வங்கம். துர்காப்பூருக்கு நிதி உதவி வழங்கினது யார்? தொழில்நுட்ப உதவி வழங்கினது யார்? இங்கிலாந்து. அதேமாரி பொக்காரோ ரஷ்யா.
ரஷ்யா 2 இதுக்கு பண்ணியிருக்கானா, எதுக்கு? பிலாய்க்கும் ரஷ்யா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு, பொக்காராவுக்கும் ரஷ்யா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. சேலம் எஃகு ஆலை தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குது? சேலம். அதை அப்படி மாற்றி எழுதிக்காங்க. தமிழ்நாட்டில் இரும்பு எஃகு ஆலை எங்கே உள்ளது? சேலம். யார் கொண்டு வந்தது? அதை யார் கொண்டு வந்தது? அவரே தான். விஜயநகர் எஃகு ஆலை எங்கே உள்ளது? டோர் நகர், கர்நாடகாவில். நகலா? இல்லை, அந்த இன்னொன்று பார்க்க சொன்னேன், அது கரெக்டா? ரைட். அடுத்தது விசாகப்பட்டினம் எஃகு ஆலை எந்த மாநிலத்தில் உள்ளது? விசாகப்பட்டினம் எஃகு ஆலைன்னு வந்துருச்சு, ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எது? அது எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? பிரீமியர் வாகன நிறுவனம் மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா அப்படின்ற இடத்துல. எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா. வாகன உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? 7வது பெரிய நாடு. ஆசியாவின் டெட்ரா என அழைக்கப்படுவது யார்? சென்னை. எல்லாம் ஏகப்பட்ட கார் கம்பெனி அங்கே தான். யார் அவங்கெல்லாம் அங்கே வந்து வர வச்சு துவங்க வச்சது? யார் பெரியல? அவனை வந்து துவங்கிடுவானா? தமிழக அரசு பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதேமாரி அவங்க அப்பா பிறந்தப்பா அவர் பண்ண வேலை தான் அதெல்லாம். அவர் யார்? ஆமாம், அவர் தான் கொண்டு வந்தார். எதுக்காக அதெல்லாம் கொண்டு வரணும்? கார் தொழிற்சாலையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிறந்த கத்திக்கிட்டு கிடக்கிறான். கார் தொழிற்சாலையா? எல்லாத்தையும் மூடு வேணாம் வந்தா அப்படின்னு. மூடிட்டு எங்கே போவ? எதுக்கு தொடங்கணும் கார் தொழிற்சாலையெல்லாம்? வேலை வாய்ப்பு. அவனுக்கு வேலை ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கிடச்சிதுனாக்கா அவன் ஃபேமிலி வீட்டுக்கு நான் 3 பேர் வச்சுக்கிறான், 3000 பேர். அது இல்லாமல் இவங்க 3000 குடும்பம் என்ன பண்ணுவான்? அங்கே போய் தங்குவான். அந்த ஏரியாவில் வீடு வாடகைக்கு எடுப்பான். அந்த வீட்டுக்கு வருமானம் வரும் வாடகைக்கு விடுறவனுக்கு. அப்புறம் காய்கறி பழம்லாம் வாங்குவான், பலசரக்கடை அதெல்லாம் உருவாகும். 3000 பேர்த்துக்கு அது அப்படியே மறைமுகமாக ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு. துணி அயன் பண்ண கொடுப்பான், அயன் பண்ணுறவனுக்கு வேலை கிடைக்கும். ஒரு 10 பேர், 1000 பேர்னா 10 பேர் உருவாவானா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வருமானம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இவன் சும்மா ஏதோ கத்துறான், இது இவனுங்க கையை தட்டிட்டு உள்ள இளைஞர்கள் தான் சுற்றிட்டு தரானுங்க பின்னாடி. யார் அப்படி கத்திக்கிட்டு இருக்கா? ஆமாம், சரி. இந்தியாவின் மின்னியல் நகரம் எலக்ட்ரிக் சிட்டி பெங்களூர். அங்கே ஏன்னா நிறையா அந்த மின் சாதனங்கள் கம்ப்யூட்டர் அதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனம் இருக்குது, அதனால். அடுத்து இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகையின் சதவீதம். பட் உலகத்தில் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டில்? இந்தியாவில் சத்தமாக 2.4 தான் இருக்குது. இவ்வளோ தான் உலகத்தில் பூமியில் இருக்கிற லேண்ட்லாம் நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் எவ்வளவு? 17.5 இருக்கும். அப்போ எவ்வளோ நெருக்கம் இருக்குன்னு பாருங்கள். அடர்த்தி. உலகில் உள்ள ஒவ்வொரு 6 நபர்களில் ஒருவர் இந்தியர். இப்போ இது இன்னும் அதிகமாக இருக்கும். இந்தியாவின் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்துனாங்க? 1872. பட் அது ப்ராப்பராக இருக்காது. இதில் தான் இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு 10 ஆண்டு 1வது வருஷம் 1891, அப்புறம் 1901, 1011, 1021, அந்த மாதிரி ஒன்று வர ஆண்டில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணாங்க? கரெக்டாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. 2011 வரைக்கும். 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாமா. 16வது நடக்கலை. இவனுக்கு வந்ததுலேருந்து எதுவுமே ஒழுங்காக நடக்காது. இப்போ பாருங்கள், ஜார்க்கண்டில் என்னது, உத்தரகண்டில் சட்டம் கொண்டு வந்திருக்கானுங்க, சிவில் சட்டம். என்னது அந்த சட்டம்? அது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது தான். உத்தரகண்டில் கொண்டு வந்திருக்கானுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானுங்க. ஆமாம், அது என்னென்னு படித்து பாருங்கள். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள மாநிலம் சிக்கிம். சிக்கிம் ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்குது? இந்த இடத்துல. சிக்கிம் மலை பிரதேசம், அதனால தான் அங்கே பாப்புலேஷன் கம்மி. அடுத்தது
யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகையில் முதலிடம் புதுடெல்லி. இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை 300 மக்கள் தொகை அடர்த்தி 382 பர் இப்படி போட்டு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு மாற்றி எழுதுமா? மாற்றி எழுதிருக்கீங்களா? இந்தியாவின் மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் அருணாச்சல் பிரதேசம். இங்கே இருக்குது அருணாச்சல் பிரதேசம், பூட்டானுக்கு அந்த பக்கம் இந்த இடத்துல வரும். இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் பீகார். பாப்புலேஷன் அதிகம்னா உத்தரப்பிரதேஷ், சரியா? அடர்த்தி அதிகம் அப்படின்னாக்கா டென்சிட்டி அதிகம்னா பீகார். அதே மாதிரி பாப்புலேஷன் கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கிம். அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? கொஸ்டின் என்னம்மா? மக்கள் தொகை அடர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மோனிகா, பாப்புலேஷன் டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னது? டிவைடட் பை மொத்த நிலப்பரப்பு. அந்த மாநிலத்தில் எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது? மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அந்த மாநிலத்தில் அல்லது அந்த நாட்டில் எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குது, சரியா? அதான் அதுக்கான ஃபார்முலா. எதை வேணாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது புதுடெல்லி. குறைவான மக்கள் அடர்த்தி கொண்டது அந்தமான் நிக்கோபார். பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 நபர்களுக்கு 1000 நபர்களுக்கு உயிரோடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. பிறப்பு விகிதம் 1000 பேர்த்துக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு. அடுத்தது இறப்பு விகிதம், இறந்தவர்களின் எண்ணி 1000 பேர்த்தில் எத்தனை பேர் சாகிறான், சரியா? அதுக்கு பேர் இறப்பு விகிதம். இந்தியாவில் உழைக்கும் மக்கள் தொகை சதவீதம். உலகத்திலே இந்தியாவில் தான் உழைக்கும் மக்கள் அதிகம். உழைக்கும் மக்கள்னா அப்போ வேறு நாட்டெலாம் உழைக்க மாட்டானா சார்? அப்படி கிடையாது. உழைக்கும் மக்கள்னா உழைக்க தகுதியான வயது, சரியா? 14 வயசுலேருந்து அல்லது 16 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இதான் உழைக்கும் இருக்குதுன்னு. இந்த பர்சன்டேஜ் டோட்டல் பாப்புலேஷனே இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது யாருன்னா இந்தியாவில் தான், உலகத்துலேயே, சரியா? அதனால தான் ஃபியூச்சர் வல்லரசுன்னு சொல்லுவாங்க. 14 வயசு கீழே உள்ளவங்களாம் குழந்தைங்க, அவங்க உழைக்க மாட்டாங்க, வருவாய் வராது. 16 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? உழைக்க மாட்டாங்க, வருமானம் வராது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு மருந்து அது இதுன்னு செலவு அதிகமாகும், குழந்தைங்களும் செலவு அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ இந்த 62 பேர் சேர்ந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க ப்ளஸ் மிச்சம் எத்தனை பேர்? 47.5%. 7.5% பேர். 37%. 37%. ஆமாம், இவங்களுக்கு சேர்ந்து உழைக்கிறாங்க. இவங்க சம்பாதிக்கிறதா ஒட்டுமொத்த அந்த 100% மக்களுக்கான வருவாய். இந்த உலகத்திலே நம்ம தான் அதிகம். இந்தியாவில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த பாலின விகிதம் எங்கே அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். எவ்வளோ ஆண்கள் இருக்காங்களோ அத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னா தான் அந்த அந்த சமூகம் நல்ல சமூகம்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒரு டுபாகூர் சமூகம்னு அர்த்தம். பெண்ணை அடிமையாக வச்சுருக்காங்க, முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், வட இந்தியாவில் ரொம்ப கம்மி. அடுத்தது இந்தியாவில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. பாருங்க, ஏன்னா அங்கே வேலை இல்லாதனால இப்போ ஒய்ஃபெல்லாம் வீட்லேயே விட்டுட்டு என்ன பண்ணிடுறானுங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறானுங்க, அதனால அதிகமாக இருக்காங்க. அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் கேரளா கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்கும். அது ஒரு முற்போக்குத்தனமாக இருக்காங்க. அதனால் இந்தியாவில் பாலின விகிதம் குறைவான யூனியன் பிரதேசம் டையூ டாமன். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் எழுத்தறிவு விகிதம், இது டுபாகூர், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன் சார் அப்படின்னாக்கா, இவனுக்கு எழுத்தறிவு எப்படி கணக்கெடுத்துருக்கானுங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன் ஒருத்தனுக்கு கையெழுத்து போட தெரியுது, அவன் எழுத்தறிவு உள்ளவன்னு வச்சுட்டான்.
அப்படி தான் கணக்கெடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் எழுத்தறிவுக்கு டெஃபினிஷன் வேறு. எழுத்தறிவு ஏதாவது ஒரு மொழியில் எழுதியிருக்கிற விஷயங்களை படித்து புரிஞ்சிக்க தெரியணும். படித்து புரிஞ்சிக்க தெரியணும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கிளியராக தெரியணும். அதே மாதிரி இவன் என்ன பண்ணணும், அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி எழுத தெரியணும். அவன் தான் எழுத்தறிவு பெற்றவன். அப்படி பார்த்தா காலேஜ் போன பையனை கூப்பிட்டு வந்து ஒரு விஷயம் நீ கொடுத்து எழுதுறானாக்க நிறைய பேத்துக்கு எழுத தெரியல, நிறைய பேத்துக்கு. அப்போ இதெல்லாம் சும்மா டுபாகுற என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது, இந்தியாவில் ஆண்களின் எழுத்தறிவு. அப்போ ஸ்கூலுக்கு அதிகமாக ஆண்கள் தானே போகிறாங்க, பெண்களை போட மாட்டேங்கிறானுங்க. அது வட இந்தியா. நம்ம தமிழ்நாடு கதை வேறு. தமிழ்நாடு கேரளா. வட இந்தியாவில் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டானுங்க. ஆமாம். இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவு தான் இவ்வளோதான். இந்தியாவில் தமிழ்நாடுலாம் அதிகம். எழுத்தறிவு அதிகம் கொண்ட மாநிலம் கேரளா. அப்புறம் அந்த மிசோரம், அந்த வடகிழக்கு மாநிலம் அவங்க வருவாங்க. அப்புறம் தான் தமிழ்நாடு. இந்தியா எழுத்தறிவு அதிகம் கொண்ட 2வது மாநிலம் லட்சத்தீவா? லட்சத்தீவு வந்து மாநிலம் கிடையாது, 2வது அப்படின்னு போட்டுக்கோங்க. யூனியன் பிரதேசம் தானே இது லட்சத்தீவு. இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பீகார், வடக்கன்ஸ். அவனை படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. சரி, 92.28 எழுதிக்கங்க. அடுத்தது எழுதிட்டீங்களா? அதில் இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பீகார், அது பர்சன்டேஜ் இருக்கா பாருங்கள். அவ்வளோதான், 63.8. அப்படியே போனாலும் அவன் ஹிந்தியில் வேறு படிக்கிறானா ஒன்றும் புரியாது. என்ன சார் அவன் தாய்மொழி அப்படின்னீங்க. தாய்மொழி இந்தியாவில் அவனுக்குமே தாய்மொழி ஹிந்தி கிடையாது. இங்கிலீஷ்காரன் உருவாக்கணும் ஒரு டுபாகூர் மொழி தான் ஹிந்தி. சார் அப்புறம் பீகார் மாப்பிலாம் வந்துட்டு தாய்மொழின்றாங்களே ஹிந்தி. இல்லை, ஒருத்தன் கூட வீட்டில் பேசுகிறது வேறு மொழியாக இருக்கும், வெளியில் வந்து இதை பேசிட்டு இருவானுங்க. தாய்மொழியில் படித்தாதான் அவன் புரியும், வேறு மொழியில் படித்தோன்னா விளங்காது. அதனால் தான் முட்டாளாகவே இருப்பானுங்க. மாடு மாதிரி வேலை செய்வானுங்க. மாடு மாதிரினா எப்படி? சிந்திக்க மாட்டான். அவன் வருவான், அதை எடுத்து போடுறான்னு அந்த கல்லெலாம் எடுத்துகிட்டு போய் அடிக்கிட்டே இருப்பான். திரும்ப அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுக்கிறான்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து அடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் நின்றுக்குவான். அப்புறம் நீ எதாவது சொன்னீங்கன்னா போய் வேலை செய்வான். அவ்வளோதான். அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கானுங்க இந்தியா. இப்போ ஏன் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கானுங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனாதனம், இந்த கடவுள் வேறு சொல்லி போன பிறகு நீ என்ன பண்ணிட்ட, பாவம் செஞ்சுருக்க, அதனால் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் நிதி அங்கே நிறையா செலவு பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ₹1 வாங்கிக்கிறானுங்க, 25 காசு கொடுக்குறானுங்க. இந்த ஊபி மாப்பி காப்பிலாம் இருக்கானுங்கள, பீகார் உத்தரப்பிரதேஷ், அங்கெல்லாம் ₹1.25 ₹2 கொடுக்குறானுங்க. ₹1 அவங்க ஒரு நாட்டிலேருந்து வந்தால் ₹1.25 கொடுக்குறானுங்க. அப்போ அந்த பணம்லாம் எங்கே சார் போகுது அப்படின்னாக்கா, எல்லாம் உயர்குடி மக்களே சாப்பிட்டு போயிடுவானுங்க. அவன் தான் பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருப்பானுங்க, சலுகைலாம் அவனே சாப்பிட்டு போவான். நம்ம ஊரில் மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு இலவசம் அதெல்லாம் கொடுத்து மேலே கொண்டு வரலாம் பண்ண மாட்டானுங்க. அதனால தான் இன்னும் அப்படியே இருக்கானுங்க. சரி, இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி கோவா, தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டடாக எல்லா ஏரியாவிலும் ஒவ்வொரு சிட்டி இருக்கும். மாநிலம் முழுவதும் சிட்டி டெவலப் ஆகிருக்கு. யார் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். அதே வேறு எந்த கர்நாடகாவே போங்களே, 2-3 சிட்டி சொல்லலாம் டெவலப்டு. வேறு எல்லாமே சும்மா கிராமந்தான். ஒன்று பெங்களூரு, இன்னொன்று மேங்களூரு, இன்னொன்று மைசூர். சிட்டியிலேருந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதி கூட இருக்காது அவ்வளோவா. ப்ரைவேட் பஸ் தான் போகும். அதுவும் ஆம்னி பஸ்ன்னு எப்போயாவது வருவான், நினச்சா வருவான்லாம் இல்லை. அவ்வளோதான் நிலமை கர்நாடகாவே. அதேமாதிரி மும்பை போனீங்கன்னா பூனே, நாசிக்கு, அப்புறம் மும்பை, இவ்வளோ தான் மகாராஷ்டிராவில். அவ்வளோ பெரிய மாநிலம் நம்மளதோட. சரியா? ரைட். அதேமாதிரி கோவா பாருங்கள், அதை விடுங்க, அது சின்ன மாநிலம். என்டையர் மாநிலமே சிட்டி மாதிரி தான் இருக்கும். சரி, இந்தியாவில் குறைந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதி ஹிமாச்சல் பிரதேசம். அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து என்னது, மலைப்பிரதேசம். ஹிமாச்சல் பிரதேசம் இங்கே இந்த இடத்துல வரும். மேப் வச்சுருக்கீங்க இல்லையா, அட்லஸ். மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் டெல்லி. இந்தியாவில் சாலைகள் அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவில் சாலைகள் அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர், லடாக்.
ஆனால் அது மலை பிரதேசம், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, குளிர் பிரதேசம் வேறு. ஷாயி ராயல் சாலை, ஷாயின்னு சொல்லுவாங்க, ஷாயி சாலை அல்லது ராயல் சாலை உருவாகி ஷெர்ஷா சூரி. வரலாற்றில் பார்ப்போம், வரலாற்றில் இடைக்கால இந்தியாவில் வருவார். வந்து டெல்லி சுல்தான்களுக்கும், இவர் டெல்லி சுல்தான் பரம்பரையை சேர்ந்தவர் தான், பட் அவங்கள அப்படி சொல்ல முடியாது. டெல்லி சுல்தான்களுக்கும் முகலாயருக்கும் நடுவில் கொஞ்ச நாள் ஆட்சி செய்வார் ஷெர்ஷா சூரி. இவர் தான் பார்த்தீங்கன்னா அக்பரோட அப்பாவால் அடித்து துரத்திடுவார் ஹுமாயூனை. இவர் அதேமாதிரி நவீன நாணயின் தந்தைன்னு சொல்லுவாங்க இவரை. யார்? ஷெர்ஷா சூரி. இவர் தான் ஒரு அந்த வட இந்தியாவில் ஒரு போட்ட ரோடு இன்னும் இருக்குது அப்படின்றாங்க. இணைக்கும் பகுதி சிந்து பள்ளத்தாக்கு, அடியாப்பா அங்கேருந்து மேற்கு வங்கம் இதுவரை கோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும், அடியாப்பா இங்கேருந்து இது வரைக்கும் ரோடு போட்டிருக்காரு. அப்போவே இவர் இருந்த காலம் கூட கொஞ்சம் காலம் தான் இருந்திருப்பார். இங்கேருந்து இது வரைக்கும் கிராண்ட் ட்ரங்க் சாலை அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் போகும். கிராண்ட் ட்ரங்க் சாலை அமிர்தசர், இதுவும் அதே மாதிரி தான். சோனாரா? சோவா மாற்றிக்க, வெரி குட். ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கு. பள்ளத்தாக்கு வரைக்கும். அதேமாரி கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படிம்பாங்க. அமிர்தசர், அமிர்தசர்ஸ்னால் இங்கே ராஜஸ்தான். அது வந்து அசோகர் போட்டிருப்பார். பெஷாவரா? அமிர்தசரஸ்லாம் கொல்கத்தா வரை நீட்டி வச்சுருக்காங்கன்றாங்க. பெஷாவர்லாம் அது கிடையாது, பெஷாவர் அங்கே இருக்குது. அமிர்தசர்னாக்கா இப்போ பஞ்சாபினுடைய பொற்கோயில் இருக்குல்ல, அங்கே அதிலிருந்து இது வரைக்கும் போகுது. இப்போ நீட்டி வச்சுருக்காங்களாமா. இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை உத்தரப்பிரதேசனுடைய வாரணாசி, வாரணாசினா காசி, அங்கேருந்து தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி வரைக்கும் வருது. இங்கே இருக்குது வாரணாசி. இந்த இடத்துல உள்ளே பூந்து அப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து இது வரைக்கும் வரும். இதுதான் நீளமானது. அதுக்கு ஏதாவது நம்பர் இருக்காமா? போடுங்க. NH44 அதை எழுதிக்கங்க. ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு தெரியல. இந்தியாவின் குறைவான நீளமுடைய தேசிய எர்ணாகுளம் முதல் கொச்சி வரை. அது இல்லை, அது இல்லை, ஒரே இல்லை 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 அது ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் ஒரே NH கிடையாது, புரிஞ்சுதா? இல்லைம்மா, இதுதான் நீளமானது. எதில் இருக்குது? புக்கில் இருக்கா? மேப்பில் விட்டுருங்க. 10th புக்கு தாம்மா இது. என்ன போட்டிருக்கு? அதுதான் புக்கில் இருக்கிறது தான், இது 10th புக்கு தான். அடுத்தது நீளம் குறைவான நோடு எர்ணாகுளம் டு கொச்சியா, NH. அதாவது நார்த் சவுத் காரிடார் அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு பேர் வரும். அதுதான் ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அதில் ஒரு பார்ட்டு NH44. இதுதான் நீளமானது. அதுக்கு மேலே வேறு இருக்கும். ஜம்மு காஷ்மீர் போயிட்டீங்கன்னா அங்கே NH வேறு பேர் வச்சுருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது கொச்சி துறைமுகத்தின் மற்றொரு பெயராமா வில்லிங்டன் தீவாமா. கொச்சி துறைமுகம் கேரளாவில். உலகிலே உயரமான எல்லை புறைச்சாலை லடாக்கில் உள்ள லாவிலிருந்து சண்டிகர் வரைக்கும் வருதாமா. லே, லடாக்லேருந்து லேன்னு சொல்லணும். லே. ஆமாம், லா இல்லை, லே. தங்க நாற்கர சாலை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1999. அப்போ தான் இந்த 4 வழிச்சாலையெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாலையெல்லாம். அப்போல்லாம் 2 வழிச்சாலை இருந்தால் பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடிலாம் இப்போ 4 வழிச்சாலை. அப்போ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து மும்பை 4 நகரங்களை இணைக்கும். அப்புறம் மும்பையிலேருந்து பெங்களூர் வழியாக சென்னை, பெங்களூர் கிடையாது, பெங்களூர் வழியாக சென்னை. அடுத்து கொல்கத்தா,
அப்படியே ஹைதராபாத்லாம் டச் பண்ணிடும். இங்கே அந்த வழியில் எதெல்லாம் முக்கியமான நகரம் இருக்கோ அதெல்லாம் டச் பண்ணிடும். அங்கேருந்து கொல்கத்தா டு இது போடுவாங்க. அப்புறம் 5 இயர் பிளான் போட்டு பண்ணுவாங்க. வாஜ்பாய் ஆட்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் நார்த் சவுத் காரிடார், இதுதான் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி டச் பண்ணும். ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், இந்த இங்கேருந்து ஏதோ இடம் வரும், இருந்தால் பார்த்துக்கலாம். அஸ்ஸாமில் அப்படியே இங்கே வரைக்கும். இதெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னா, இந்த வெளிநாட்டு கம்பெனி எல்பிஜி பாலிசி 1990 வந்துடும். வெளிநாட்டு கம்பெனிலாம் இந்தியாவுக்கு வருவான், இன்வெஸ்ட் பண்ணால் ரெடியாக இருப்பான். ஆனால் அவனோட மிஷின்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என்ன இல்லை, சாலை வசதி இல்லை. அப்போ நிறையா கம்பெனி வராது. அப்புறம் தான் இப்போ தான் இந்த வருஷம் தான் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த 4 வழிச்சாலையெல்லாம் அதிகமாக கொண்டு வந்தது. 4 வழிச்சாலை அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு. யார் கொண்டு வந்திருப்பா? அவரே தான், எழுதிக்கங்க. அடுத்து தங்க நாற்கலை சாலை இணைக்கும் நகரங்கள் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா. மொத்த லென்த்தா? சரி எழுதிக்கங்க. இதோட லென்த்து மொத்த நீளம் 5846. சும்மா திடீர்னு கேட்டாலும் கேட்டுருவானுங்க, சொல்ல முடியாது. அடுத்தது வட தென் சாலை, நார்த் சவுத் காரிடார், ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி. கிழக்கு மேற்கு சாலை அஸ்ஸாம் மாநிலத்தில் சில்சர்லேருந்து குஜராத்தில் போர்பந்தர் வரை. போர்பந்தர்னு போடுங்க, பந்தயம் அப்படி போடாதீங்க, பந்தர் அப்படி போடுங்க. சில்சார் முதல், அஸ்ஸாம் மாநிலத்தில் சில்சார் முதல் அப்படி போட்டுக்கோங்க. சில்சார் முதல். போர்பந்தர் வரை அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் கிழக்கு மேற்கு சாலை, வடக்கு தெற்கு சாலை ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம், சந்திக்கும் இடம் ஜான்சி. மத்திய பிரதேசில் ஜான்சின்னு ஒரு இடம் இருக்குது. ஜான்சி ராணின்னு சொல்கிறாங்கள, ஜான்சி இடத்துல ராணியாக இருக்கும் அந்த அம்மா, அதனால தான் அது பேர் ஜான்சி ராணி, அந்த இடத்துக்கு பேர். சந்திக்கும் இடம் அப்படின்னு போடுங்க, சந்திக்கும் இடம். யமுனா விரைவுச்சாலை புதுடெல்லியிலேருந்து ஆக்ரா வரைக்கும் போகுதாம். யமுனா விரைவுச்சாலை யமுனை நதிக்கரையிலேயே வரும். ஆக்ராவும் யமுனை இதில் தான் இருக்குது, புது டெல்லி யமுனை நதிக்கரையில் தான் இருக்குது. அங்கேருந்து இதான் யமுனா இப்படி வருதுன்னா அப்படியே வரும். அங்கேருந்து 3 மணி நேரம் ஆகும். உத்தரப்பிரதேசில் இருக்குது. இது டெல்லி, இது வந்துட்டு ஆக்ரா வந்து இங்கே வரும். அப்படி 3.5 மணி நேரம், அப்பயே 4 மணி நேரம், ஒரு நாளே ஆச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு. இந்திய ரயில்வே 17 மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க. மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸி. வடக்கு ரயில்வே டெல்லி, தெற்கு ரயில்வே சென்னை. தலைமையிடம் எங்கன்னு கேட்பாங்க. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. எத்தனை இது என்னம்மா போட்டிருக்கு? 17 மண்டலத்தோட பேரும் கொடுத்துருக்கானா? அது அப்படியே எழுதிக்கங்க. 5 தான் எழுதியிருக்கு. மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். மேற்கு ரயில்வே மும்பை சர்க்கேட்டா போட்டிருக்கு, சர்க்கோட்டா, சர்ச் கேட். சரியாக போச்சு, சர்ச் கேட். அப்படியே மற்றது விட்டு போனாங்கலாம் சொல்லுமா? இங்கே கொண்டாங்க. வடமேற்கு ஜெய்ப்பூர் எழுதிக்கங்க. வடமேற்கு ஜெய்ப்பூர். வடமேற்குனாக்கா ஜெய்ப்பூர்னாக்கா ராஜஸ்தான். மேப்பை வச்சு பாருங்கள், மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெய்ப்பூர் வடமேற்கா, இந்தியாவுக்கு வடமேற்கில் இருக்கா, அதான் அந்த பேர். வடக்கில் டெல்லி இங்கே. அடுத்தது வட மத்திய ரயில்வே அலகாபாத். அலகாபாத்னா இங்கே உத்தரப்பிரதேஷ். மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸி. வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி, அஸ்ஸாமில் கவுகாத்தி இங்கே.
வடகிழக்கு. இந்தியாவில் வடகிழக்கில் இருக்குது. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, அதை எழுதியிருப்பீங்க முன்னாடியே. இருக்கா இல்லையா? கிழக்கு ரயில்வே இருக்கா? அடுத்தது கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், இது இருக்காது, எழுதிக்கங்க. கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர் எங்கன்னா பாருங்க, ஒடிசா தலைநகரம் தான் புவனேஸ்வர். அங்கேருந்து அப்படியே ஏதாவது சென்னை வரைக்கும் வரும். இந்த ரயில்வேல தான் என்னாச்சு, அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சா, பெரிய ஆக்சிடெண்ட். இது பிளான் பண்ணியே பண்ணாரானுங்க அதெல்லாம். கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர், கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர், அது எங்கே இருக்குன்னு தெரில. ஹசிப்பூர். மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். என்ன மத்திய பிரதேசம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ராஜஸ்தான் மத்திய பிரதேசம். மத்திய ரயில்வே எழுதியிருப்பீங்க, அது இருக்கா? மும்பை சத்ரபதி சிவாஜி. எதுலேருந்து? தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா எழுதிக்கங்க. தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே நேவி மும்பை. கொங்கன் ரயில்வே, கொங்கண கடற்கரை பார்த்தோமா இங்கே, சூப்பராக இருக்கும். நேவி மும்பை. அவ்வளோதான், 17 எழுதியாச்சு. அடுத்தது இருப்பு பாதையின் அகலங்கள் எழுதிக்கங்க. இருப்பு பாதையின் அகலங்கள் மொத்தம் 3 விதமான இருப்பு பாதை, 4 இருக்கு. 4. ஒன்று அகலப்பாதை, ஐஃபன் போட்டு அதோட நீளத்தை எழுதிக்கங்க. 1 போட்டு அகலப்பாதை ஐஃபன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட நீளம் 1.676 மீட்டர். நீளன்ற அகலம், அதோட அகலம் 1.676 மீட்டர். மேலே டைட்டில் வந்து அகலம்னு போட்டுக்கோங்க, அகலம். இங்கே வந்துட்டு இருப்பு பாதை அப்படி போட்டுட்டு கீழே எழுதுங்க. 1ன்னு போட்டுட்டு அகலப்பாதை, ப்ராட் கேஜ் அப்படிம்பாங்க, அகலப்பாதை. அடுத்து 2வது மீட்டர் கேஜ், மீட்டர் பாதை அப்படின்னு போட்டுக்கோங்க, மீட்டர் பாதை. இதோட அகலம் 1 மீட்டர். எதுவும் தெரியுதா? ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கும் இதில் ஒரு சக்கரம் உட்காந்துருக்கும், இதில் ஒரு சக்கரம் உட்காந்துருக்கும், அதோட அகலம். இப்போ பெரும்பாலும் நம்ம பார்க்குறதெல்லாம் அகலப்பாதை. அதுக்கு முன்னாடி மீட்ரு கேஜ் இருக்கும், மீட்ரு பாதை. 1 மீட்ரு அகலம் 2 ட்ராக்குக்கு நடுவில். அடுத்து 3வது குறுகிய பாதை, நேரோ கேஜ் அப்படிம்பாங்க, குறுகிய பாதை, நேரோ கேஜ். 0.762 மீட்டர், அவ்வளோதான் அகலம் இருக்கும். இவ்வளோதான் அகலம் இருக்கும். மலை ரயில்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நேராக தான் இருக்கும். 1 மீட்டரோட கம்மி தான் 2 தண்டவாளத்துக்கும் இல்லை. ஆமாம், வீலே அது மேலே தானே இருக்கும். அப்புறம் 4வது குறுகிய தூக்குப்பாதை, குறுகிய தூக்குப்பாதை 0.61 மீட்டர், அவ்வளோதான் அகலம் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. ஊட்டியா? அதுவா? அது இதுவாக இருக்குமா? இது ஒரு வேளை இருக்கலாம், பார்ப்போம். அடுத்தது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் மும்பையில் 1925 தொடங்கியிருக்காங்க. சப் அர்பன் ட்ரெயின் அப்படிம்பாங்க. புறநகர் ஒரு மெயின் நகரம் இருக்கும், அதுலேருந்து அதை சுற்றிலும் நிறைய நகரம் இருக்கும். இங்கேருந்து ரயில் அங்கே போகும். இப்போ சென்னை போனீங்கன்னா இருக்கா, லோக்கல் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புறநகர் இருக்குது.
இந்தியாவில் அதிவிரைவு ரயில் காத்திமன்னா காந்திமன்னாமா? காத்திமன் ரயில். அது பழைய கதை, இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்தே பாரத்னு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. எல்லா ட்ரெயின் நிறுத்திட்டு அதை போக விட்ருவானுங்களாம். அது வேகமாக போகுதாமா. எல்லாத்தையும் ஓட விட்டு இவனும் ஒன்றாக்கா வேகமாக வரானா மெதுவாக வரானான்னு சொல்லலாம். சரி, அதில் பாருங்க முந்தானத்து ஒருத்தன் பாத்ரூமில் மாட்டிக்கிட்டான். அப்புறம் எருமாலாம் முட்டி முட்டி தள்ளுது மாடு. இவனுக்கு விளக்குற பசு மாடே. அதுக்கே தெரியுது டே இவனுக்கு ஃப்ராடு பசங்களான்ட்டு. ஆமாம். கத்திமன் ரயில் புதுடெல்லி முதல் ஆக்ரா வரை செல்லுதாமா. இந்தியாவின் மெட்ரோ ரயில்கள் உள்ள நகரம் 8. கொல்கத்தா ஃபஸ்ட்டு அங்கே தான் உருவாக்குனாங்க. அப்புறம் சென்னை, புதுடெல்லி, பெங்களூரு, குர்க்கடையானா, மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. குர்க்கடையான் கரெக்டாமா? அது குர்க்கை எந்த ரா வருது? க யோனா? யோன். கையா காவா? சரி, குர்க்கையோன். அவ்வளோதான். புது நகரமாக இருக்குது. சரி, ரைட். இந்த மாதிரி 8 நகரத்தில் இருக்குது இந்தியாவில் கொல்கத்தாவில் முதல் மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டது. கேட்பாங்க, இந்தியாவில் எந்த நகரத்தில் முதல்ல மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா. ஆனால் மலை பிரதேசம் இது மேகாலயா. மேகாலயா தான் என்ன இடம் இருக்குது? ஒரு முக்கியமான இடம் மலை. மலை அதிகமாக பேர் மவுசின் ரம். மேகாலயாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எங்கே இருக்குது? மேகாலயா இந்த இடத்துல வரும். மலை. இந்தியாவின் முக்கிய குழாய் போக்குவரத்துகள். குழாய் போக்குவரத்து அது என்னங்க? குழாய் போக்குவரத்து எண்ணெய் தண்ணி அதெல்லாம் இருக்குல்ல. தண்ணி மெயினாக எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எண்ணெயை எடுத்துகிட்டு போகிறானுங்க. அஸ்ஸாமில் உள்ள எண்ணெய் முதல் கான்பூர் வரைக்கும், அங்கேருந்து இங்கே வரைக்கும். கான்பூர் மத்திய பிரதேசம் பார்த்தோம். கான்பூர் மத்திய பிரதேசம். மகாராஷ்டிரமா? நாக்பூர் தான் மகாராஷ்டிரா. இங்கே வரைக்கும். அடுத்தது குஜராத்தில் உள்ள சலாயாவா? பாருமா, குஜராத் சலாயா. சவாயா இல்லை, லா போட்டுக்கோங்க. சலாயா. முதல் பஞ்சாபில் உள்ள ஜலந்தர். ஏன்னா குஜராத்தில் வந்து கப்பல் வந்து நிற்குங்க. கவனிங்க, மேப்பு தான். அதுக்கு தான் மேப் பார்த்து பண்ணணும். நம்ம அதிகமாக ஈரானு ஈராக்கு இங்கேமா இருந்தால் பெட்ரோல் வாங்குவோம். நேராக அந்த பெட்ரோல் எடுத்துகிட்டு வர அந்த கப்பல் வந்து குஜராத் துறைமுகத்தில் வந்து நிற்கும். அங்கேருந்து அந்த பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கணும்ல. சுத்திகரித்தா தான் நிறைய பிரிக்க முடியும். பஞ்சாபில் ஜலந்தரில் இருக்குது. அது வரைக்கும் போயிடும். அது வரைக்கும் பைப் போட்டிருக்காங்க. கப்பல்லேருந்து அப்படியே டேரெக்டாக அது ஒரு வண்டியில் ஏற்றி அப்புறம் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி குஜராத்தில் உள்ள அஜிடா, அதிலிருந்து உத்தரப்பிரதேசில் ஜெகதீஷ்பூர் வரைக்கும். இதெல்லாம் முக்கியமான குழாய் போக்குவரத்துகள். அதேமாதிரி நீர்வழி போக்குவரத்து. கடலில் நீர்வழி போக்குவரத்து N1. எப்படி NH1 2ன்னு போடுறோம்ல, அது மாதிரி வாட்டர்வேஸ் நம்பர் 1 இணைக்கும்போது ஹால்தியா மற்றும் அலகாபாத். ஹால்தியா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கல்கத்தா. ஹால்தியா துறைமுகம், அதிலிருந்து அலகாபாத் வரைக்கும் இணைக்கும் நதி கங்கை, பாகிரதி, ஹூக்ளி. எல்லாம் ஒன்று தான். கங்கையோட வேறு பெயர் இது. கங்கை இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்காலில் போய் 2ஆக பிரிஞ்சு ஒன்று பங்களாதேஷுக்குள்ளே போகும், இன்னொன்று இப்படி வரும் ஹூக்ளி. அது மாதிரி எல்லாம் அதோட துணையாறு அது மாதிரி தான் இருக்கும். தேசிய நீர்வழி போக்குவரத்து N2 பிரம்மபுத்திரா ஆற்றில் உள்ள துப்ரி, ஸ்பெல்லிங் கரெக்டானு மட்டும் பாருங்கள், மற்றும் காடியா. எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள். ஹூக்ளி இருக்காங்க. இங்கேருந்து இது அலகாபாத் வரைக்கும் இப்படி போகும். அலகாபாத் இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது பிரம்மபுத்திரா நதியில். அஸ்ஸாம்னாவே பிரம்மபுத்திரா தான்.
இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம நாடு. அதுக்கப்புறம் பங்களாதேஷில் என்ட்ரு ஆயிரும், அது நம்ம கணக்கில். NH2 கப்பலில் தான் நீர்வழி போக்குவரத்து இருக்கும். அடுத்து NH3, அதாவது நீர்வழி வாட்டர்வேஸ் நம்பர் 3 கேரளா. கேரளாவில் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே, கேரளா தான் இது. கப்பலில் தான் போவாங்க. பேக் வாட்டர் இருக்கும். என்ன படம் அது? ஆட்டோகிராஃப் படம் இருக்குல்ல, ஆட்டோகிராஃபில் தான் நாங்கள் கேரளாவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அங்கே படிக்கும் பொழுது, அந்த வாட்டர்வேஸ் அதுதான். அடுத்து இந்தியாவில் பெரிய துறைமுகம் 13 இருக்காமா. அதில் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் எத்தனை மொத்தம்? கொல்கட்டா, ஹல்தியா, அது ரெண்டும் வந்து இன்லேண்ட் ஹார்பர்ஸ் துறைமுகங்கள். இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு, இந்த இடத்துல இருக்குது. இன்லேண்ட் ஹார்பர்ஸ் இந்தியாவில் இது 2 தான். ஏன்னா அங்கே நிறைய தண்ணி போகுதா இதில், கங்கை நதியில், ஹூப்ளி நதி பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? ஜிகர்தண்டா தூள் சாப்பிடுவான்ல ஒரு படத்தில் வடிவேலு, அந்த போட்டு நிற்கிதுல்ல, பிரிட்ஜு இருக்குல்ல, ஹவுரா பிரிட்ஜு, அதுதான் அந்த நதி. அவ்வளோ பெரிய நதி அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதனால் கப்பல் என்ன பண்ணும், இங்கேயே நிற்காது, உள்ளே வரைக்கும் போயிடும். அப்போ நிலத்துக்குள்ளே நமக்கு துறைமுகம் இருக்குன்னா அந்த 2 பேர் தான். யார்? கொல்கத்தாவும் ஹூக்ளியும். ஹல்தியா. ஹல்தியா. அடுத்து பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் மட்டும் 3 இருக்குது. சரியா? பாரதீப்பா, பாரதீப் இந்த இடத்துல வரும், ஒரிசாவில். பாரதீப் ஒரிசா. இன்னொன்று என்னது? விசாகப்பட்டினம் ஆந்திரா. அடுத்தது சென்னை, இந்த இடத்துல எண்ணூர், ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும், சென்னை எண்ணூர். அப்புறம் தூத்துக்குடி இங்கே வரும். அப்படியே ஒவ்வொன்றா சொல்லுங்கள். மேற்கில் காண்ட்லா, குஜராத். அப்புறம் மும்பை. இன்னொன்று நவசேவா, 2 அதுவும் மும்பையாக தான் இருக்கும். அடுத்தது கோவா. நியூ மங்களூரு கர்நாடகா. அடுத்தது கொச்சின் கேரளா. ஓகேவா? கிழக்கில் எத்தனை இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7. அப்போ மேற்கில் எத்தனை இருக்கணும்? 6. 2, 4, 6. அதை கூட கேட்பானுங்க. மேற்கு கடற்கரையில் எத்தனை இருக்குது, கிழக்கு கடற்கரையில் எத்தனை இருக்குது. அதான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறான். அப்போ அன்றைக்கி மூடில் எப்படி இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பான். நம்ம ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாது. டைவர்ட் ஆனிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா. கப்பல் கட்டுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும், அங்கே அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. பொருள் ஏற்றுறது இறக்குறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அங்கே. அடுத்து இது கரெக்டாக பாருமா, மசாக்கான் தானே, மும்பையில் கப்பல் கட்டும். அப்புறம் கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சியில் இருக்குது, கேரளா. எப்படி லிங்க் போச்சு? அடுத்தது இந்திய கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா கப்பல் கட்டும் தொழில் ஆசியாவில் 2வது, உலக அளவில் 16வது இடமா. அப்போ ஆசியாவில் நம்பர் 1 யாராக இருப்பான்? சீனா தான். முதல் இந்திய விமான போக்குவரத்து ஹென்றி பிக்யூர் என்பவரால் 1918 அலகாபாத்தில் இருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதாமா. நைனிக் அது எங்கே இருந்தாலும் எங்கே இந்தியாவுக்குள்ளே. அடுத்தது இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உருவாக்கப்பட்டது 1995, NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இது அந்த LPG பாலிசிக்கு அப்புறம் தான் எல்லாம் அவனுங்க சொல்லி, அவனுங்களோட யார் அந்த IMF இவனுங்க கார்பரேட் கம்பெனியுடைய கைடன்ஸில் தான் இதெல்லாம் உருவாகுது. இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் மொத்தம் 19 இருக்குது. இப்போ சேலத்துலேருந்து பெங்களூருக்குலாம் ஃப்ளைட்டு போகுது தெரியுமா? 500 ரூபா 600 ரூபா தான் சேலத்துலேருந்து.
ஆ ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டுருவானுங்க, அது வேறு இருக்குது. ஹெலிகாப்டர் வாடகைக்கு விடும் பொதுத்துறை நிறுவனம் பவன் ஹான்ஸ். பவன் ஹான்ஸ் வானுலங்கு, இது கரெக்டாக பாருமா ஸ்பெல்லிங். பவன் ஹான்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வானூர்தியா வானுலங்கா? வானுலங்கு தான் இருக்கா? ரைட், ஓகே. தலைமையிடம் டெல்லியில் இருக்குது, வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டாக. அடுத்தது இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, 1995. இதுவும் அதே தான், அந்த எல்பிஜி பாலிசி வந்ததுக்கப்புறம். இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு. பயன்பாட்டிற்கு அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும் பிரிட்டிஷ்காரன் பீரியடில். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கவர்மெண்ட்டு தபால் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு போவானுங்க. பொதுமக்களுக்காக முதல்ல கொண்டு வந்து இப்போ தான், அப்போ தான் தபால் தலையெல்லாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. 57 டல்லோசி அப்போது கவர்னர் ஜென்ரல், இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி செய்யும் பொழுது இந்தியாவுக்கு ஹெட் ஒருத்தர் தான், அவனோட பதவி பேர் என்ன? கவர்னர் ஜென்ரல். அப்புறம் வைஸ்ராயின்னு மாறும், பார்ப்போம், ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ரைட். இந்தியாவின் முதல் அஞ்சல் விலை ஸ்டாம்ப்பு 1852. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? 52 அவனுங்க யூஸ் பண்ணுவாங்க, கம்பெனிக்காரன் மட்டும். பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்டது 57. அப்போ தான் பின்கோடெல்லாம் உருவாக்குவாங்க. பின்கோடுன்னா என்னது? போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போடுறாங்களே பின்கோடு, என்னது அதோட விரிவாக்கம்? போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்துருக்காங்களா? எதுக்கு? பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு இதேமாரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கள்? ஐஎஃப்எஸ்சி கோடும்பாங்க. ஐஎஃப்எஸ்சி சிஏ கோடு தான். ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கோடு. ஒரு பிரான்ச்சுக்கு கேட்பான், இதெல்லாம் கேட்பான், பார்த்துக்க. நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கேட்பான். யூபிஐ இருக்கா? யூபிஐ என்னது? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். சரியா? அந்த யூபிஐ ஐடின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம். ஆமாம், இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் இதில் தான் பண்ணுறீங்க, யூபிஐ ஐடி. ஆமாம், எல்லாம் கேட்பான், பார்த்துக்கோங்க. சரி, அது மாதிரி தான். அப்போ அங்கே இது எமிஸா? எமிஸ் எம்ஐ தானே? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த நம்பர் கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்க டீட்டெயில் எல்லாமே கவர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாஸ் ஆகி போகிறதெல்லாம் இந்த எல்லாமே அடுத்த செகண்ட் எடுத்துக்கலாம். பிறந்த தேதியிலேருந்து எல்லாமே அதில் அப்டேட் ஆகிரும். இது ஃபியூச்சரில் பெரிய டேட்டாவை மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். நல்லா ஆட்சிக்கு வந்தானா நல்லது பண்ணுவான். அந்த மாதிரி. எமிஸ் ஃபுல் ஃபார்ம் போடுங்க. எமிஸ்க்கு அவ்வளோதானா? எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ரைட். இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்பட்டது. கவர்மெண்ட்டு அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு வரானுங்க எல்லாத்தையும். இந்திய வானொலி 1923 தான் முதல்ல தொடங்குறாங்க. இது அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் 1936. சரியா? அகில இந்திய வானொலி 1936 அகில இந்திய வானொலின்னு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஆகாசவாணின்னு மாற்றிடுவானுங்க 57 இவனுங்க. ஆகாசவாணி அவனுக்கு வடமொழி பேர் மாற்றுறானுங்க. ஆகாஷ்வாணி. ஆகாஷ்னா மேலே, எல்லாம் முட்டாளாகிறதுக்கு எல்லாம் அவனுக்கு மொழியே கொண்டு வந்து நுழைச்சி விட்றானுங்க. சரி, ரைட். இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன். அப்போ இது மட்டும்தான் இருந்தது. 95க்கு அப்புறம் தான் கேபிள் கனெக்ஷன் வருது. அதை முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கினவங்க தான் சன் டிவி. எல்லாம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. சரியா? ஆமாம். ஆமாம், சொல்ல மாட்டோம். அது வந்துச்சு அப்புறம் தான். இப்போ இந்த இது கார்பரேட் கம்பெனிக்காரனால் ரொம்ப வசதியாக போயிடுச்சு. விளம்பரப்படுத்தி அவன் பொருளை ஈஸியாக அவங்கள வாங்க வச்சு குடும்பத்தை கெடுத்து எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு.
ஆமாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 1969 உருவாக்குறாங்க. இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 69 உருவாக்குறாங்க. இந்திய செயற்கைக்கோள் அமைப்புக்கு வந்துட்டு நாசாட் செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்தியாவுக்குன்னு தகவல் தொடர்புலாம் கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு ஆள் எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே இருக்குல்ல, ஜிபிஎஸ் அதெல்லாம், அதுக்குன்னு ஒரு 10-15 சேட்டலைட் மேலே நிற்கணும். அது எவ்வளோன்னு தெரில, ஒரு சேட்டலைட் பத்தாது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நம்ம லொக்கேஷன் காட்டினா அதுக்கு 3 சேட்டலைட் வேணும் குறைஞ்சது. அந்த மாதிரி செட்டப்பை மேலே உருவாக்கியிருக்காங்க இந்தியா. அதான் NASAT. இந்திய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அமைப்பு IRS. இன்சாட்டா? ரைட், ஓகே, மாற்றிக்கங்க, குட். இன்சாட். அடுத்தது தொலையுணர்வு செயற்கைக்கோள், மாற்றிக்கங்க, தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு வந்து IRS. இந்தியன் ரிமோட் சென்சிங். மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு 1956. அதனால தான் அவங்கவுங்க தாய்மொழியெலாம் கொஞ்சம் நிற்கிது. தென்னிந்தியாவில், வட இந்தியாவில் அவங்க மொழியெலாம் அழிஞ்சு போச்சு, நாசமாக போச்சு. நம்ம தமிழ்லாம் நல்ல வேலை காப்பாற்றி விட்டாங்க, அதுவும் அழிஞ்சு துடிச்சிக்கிட்டு கிடக்குறானுங்க. தமிழ்நாட்டின் எல்லை இது முன்னாடியே தெரியும் இல்லையா, நம்ம பார்த்தாச்சு. தமிழ்நாடு கொண்டோமா? சரி, ரைட், ஓகே. தமிழ்நாடு 8 டிகிரி வடக்கு அச்சத்திலேருந்து இந்தியா மேப் எடுத்துக்குவோம். 8.4 கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அதிலேருந்து பழவேற்காடு இந்த இடம் வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும், இந்த கோடு வரைக்கும். அடுத்தது பழவேற்காடு தான் தமிழ்நாட்டோட வட எல்லை. 13 டிகிரி 35 செகண்டு அல்லது மினிட்டு, அது வரைக்கும். அதிலேருந்து அதுக்கப்புறம் 76 டிகிரி கிழக்கு தீர்க்கம், 76 டிகிரி அப்படின்னா இந்த இடத்துல வரும். நீலகிரி அதிலேருந்து இதுவும் பழவேற்காடு தான் வரணும். கிழக்கு தீர்க்கம் 80 டிகிரி. தமிழ்நாட்டின் கடைக்கோடி எல்லைகள் பகுதி கிழக்கில் கோடியக்கரையெல்லாம் உள்ளே தான் அடங்கியிருக்குது. அது ஏன் அப்படி போட்டான்னு தெரில. இங்கே பாருங்கள், பழவேற்காடு தான் இங்கே இருக்குது, கோடியக்கரை இங்கே வருது. சரி, ரைட். வடக்கில் கொடுத்துருக்கானுங்களா? சரி, ரைட். அடுத்தது மேற்கில் ஆனைமலை, எங்கே? நீலகிரி. வடக்கில் பழவேற்காடு ஏரி, அதே தான் வரணும் கிழக்குக்கும். மேப்பு பாருங்கள், அதுதானே தெரியுது. தெற்கில் குமரிமுனை. இதெல்லாம் எல்லைகள். தமிழ்நாட்டோட பரப்பளவு, தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. மொத்தம் இந்தியாவோட பரப்பளவு 32,84,000 7,000 அவ்வளோ கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர். தமிழ்நாடு 1.3, அதாவது 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் தமிழ்நாட்டின் சதவீதம், தமிழ்நாட்டின் நிலப்பரப்பின் சதவீதம் 4%. நிலப்பரப்பின் சதவீதம் எழுதுமா? கரெக்ஷன் எழுதுமா? விட்டுறாது, அப்புறம் அது திரும்ப கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு. 87 அது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். 87,260. அடுத்து இந்தியாவில் தமிழ்நாட்டு நிலப்பரப்பின், தமிழ்நாட்டுன்னு போட்டுங்க, தமிழ்நாட்டு நிலப்பரப்பின் சதவீதம் 4%. உலகத்தில் இந்தியாவோட நிலப்பரப்பின் சதவீதம் என்ன? 2.4%. 4-5. ஆமாம். தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்கள் கிழக்கே வங்காள விரிகுடா. அண்டை மாநிலம் சொல்லணும், தமிழ்நாட்டின் எல்லைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. வேறு எப்படி போடலாம்? ரைட், எல்லைகள்னு போடுங்க, தமிழ்நாட்டின் எல்லைகள். தமிழ்நாட்டின் எல்லைகள் கிழக்கில் வங்காள விரிகுடா. ஆமாவா? கிழக்கில் வங்காள விரிகுடா. அடுத்தது மேற்கில் கேரளா. கேரளா இந்த இடத்துல வரும். அங்கே இந்தியா பொலிட்டிக்கல் கேரளா, அங்கே பாருங்கள் மேற்கில்.
இது ஆனைமலை, அந்த இது நீலகிரி வரைக்கும். இங்கே அடுத்தது தெற்கில் இந்திய பெருங்கடல், அதானே கொடுத்துருக்கான். வடக்கில் ஆந்திரா, வடமேற்கில் கர்நாடகா. வடக்கில் ஆந்திரா, வடமேற்கில் கர்நாடகா. இங்கே சிலுவை வரைஞ்சோம்னா வடமேற்கில். தெற்கில் அது இந்திய பெருங்கடல். ஓகேவா? ரைட். தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிப்பது மன்னார் வளைகுடா, பாக் நீர்ச்சந்தி. இதான் மன்னார் வளைகுடா. பாக் நீர்ச்சந்தி இப்படி போகும். இது பாக் வளைகுடா. இந்த இடத்துல பாக் வளைகுடா, பாக் நீர்ச்சந்தி. இங்கே தான் அந்த ராமர் பாலம் எல்லாம் கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரியா? கோர்ட்டில் கேட்டாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்கன்னு கதை விட்றானுங்க ரெக்கார்டா. வெளியில் வந்துட்டு ராமர் அது வேலையாக தான் நடந்து போனார், அது பண்ணார், இது பண்ணார். அப்புறம் அதான் நிறைய பேர் கேட்குறான், அறிவாளிங்கெலாம் கேட்குறான், யோ ராவணா மனுஷன் சரியா, உன் பொண்டாட்டி இங்கே வந்து என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டான், பாலமும் கட்டல எதுவும் கட்டல, நீ கடவுள், நீ போய் பறந்து போய் அவன் மனுஷனே தூக்கிட்டு போயிட்டான், நீ போய் தூக்கிட்டு வர முடியாதான்னு கேட்குறான். பாலம் கட்டிட்டு தான் போகணுமா? யார்? ராவணன். அதான் மனுஷன் பறந்து போகிறான், கடவுளால் பறக்க முடியாமா. என்னடா கடவுளே, அங்கேயும் கடவுள் என்னன்னு சொல்ல வேண்டியது. ஆமாம், கேட்குறவன் கேனைன்னா எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா. அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள் ராமாயணத்தில். அதான் ராவணனை யாரை தெரியுமா சொல்கிறானுங்க? அரக்கர்கள், திராவிடர்கள்னு சொல்கிறாங்க ராவணனை. உங்களை தான் சொல்கிறானுங்க. திராவிடர்கள் தான் அவங்களுக்கு வந்து அரக்கர்கள். சரியா? ஆமாம், அரக்கர்கள், எதிரிகள், அந்த மாதிரி உங்களை தான் சொல்கிறான். சரி, அடுத்தது இந்தியாவில் அதிக நீளம் கடற்கரை கொண்ட முதல் 2 மாநிலங்கள். ஃபஸ்ட்டு குஜராத்து, 2வது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எண்ணிக்கை 21. கரெக்டாக? இப்போ கடைசி வரைக்கும் அவ்வளோதான். ஆமாம். புவியில் எந்த நிலப்பகுதி தமிழ்நாடு உள்ளது? கோண்டுவானா. பார்த்தோமா? தீபகற்ப இந்தியா முழுவதுமே கோண்டுவானா லேண்டு தான் பார்த்துருக்கோம். அங்கே தான் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையின் எல்லை வடக்கில் நீலகிரியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சுவாமி தோப்பில் உள்ள மருதமலை வரைக்குமா. அங்கே ஒரு மருதமலை இருக்குது. கோயம்புத்தூர் மருதமலை இல்லை, கோயம்புத்தூரில் தானே மருதமலை இருக்குது. அது இல்லை, அங்கே கன்னியாகுமரியில் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து வடக்கில் இங்கே நீலகிரி, இங்கே போணுச்சுன்னா தெற்கில் இது வரைக்கும் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்தியாவில்னு கேட்டால் அது எங்கே போகும்? குஜராத் எல்லை வரைக்கும் போகும், இங்கே வரைக்கும் போகும் மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான இடம் எதுன்னு பார்த்தோம்? ஆனைமுடி. ஆனைமலையில். ரைட். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையின் கணவாய்கள். கணவாய்னா என்னது? மலைத்தொடரில் கொஞ்சம் ஒரு கேப் இருக்குது, அது வழியாக பூந்து அப்படி போயிடுவாங்க. பாலக்காடு கணவாய். இந்த பாலக்காடு கணவாய். இங்கே தான் கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யாத இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சிட்டியில் மழையே பெய்யாது, எழுதி வச்சுக்கோங்க. சார் ஜிலு ஜிலுன்னு இருக்குது சார். மழைக்கும் ஜிலு ஜிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் சார்ண்ணா? இங்கே பாருங்கள், இந்த காற்று வீசுதில் தென்மேற்கு பருவ காற்று இந்த கணவாய் வழியாக உள்ளே பூந்து இப்படி போயிடும். மழை இருந்தால் தான் நம்ம மேலே ரைஸ் ஆகி போய் மேகம் உருவாகி மழை கொட்டும். சரியா? கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே மழை பெய்யாது, ட்ரையான இடம். ஆனால் இந்த ஏரியாலாம் இருக்குல்ல, ஆனைமலை, இந்த ஏரியா எங்கெல்லாம் வால்பாறை அதெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்டும். இதான் அந்த கொடைக்கானல் மலை பார்த்தோம் இல்லையா, அது பழனி மலை. அது கதை வேறு. இது ஆண்டிப்பட்டி, அந்த மலையெல்லாம் இங்கே வரும். இது வந்து செங்கோட்டை கணவாய். இது செங்கோட்டை கணவாய். அப்புறம் ஆரல்வாய்மொழி கணவாய். அது அங்கே ஆரல்வாய்மொழி வந்துட்டு இதில் கன்னியாகுமரியில். அச்சங்கோயில் கணவாய். இது எங்கன்னு தெரில எனக்கு. மொத்தம் 4 கணவாய்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கிழக்கு பக்கத்துலேருந்து மேற்கு பக்கம் ஊந்து போகணும். ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் அந்த கணவாய் வழியாக தான் போவாங்க. அச்சன் கோயிலா? இன்னும் மாற்றிக்கங்க.
மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான மலைகள். நீலகிரி, நீலகிரி இங்கே வரும். நீலகிரி. ஆனைமலை, இது ஆனைமலையாக இருக்கும் இங்கே. அடுத்தது பழனிமலை. பழனி குன்று கிடையாது இந்த மலை, பழனிமலை. அந்தந்த ஏரியாவில் ஒரு பேர் ஏலக்காய் மலை. ஏலமலை, ஏலக்காய் மலைன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏலக்காய் மலை. ஏலக்காய் அதிகமாக விளையும். கீழே கம்பந்தேனி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா அது. இதெல்லாம் கம்பந்தேனிலாம் இருக்குல்ல, பள்ளத்தாக்கு அங்கே. அடுத்தது வருஷநாடு ஆண்டிப்பட்டி. வருஷநாடு ஆண்டிப்பட்டி. அதை தாண்டி போனீங்கன்னா வருஷநாடு ஆண்டிப்பட்டி. இங்கே தான் வந்துட்டு அந்த இந்த டேம் இருக்கும் இந்த மலையில். என்ன டேமு? முல்லை பெரியார் இருக்குல்ல, அது மலை மேலே கட்டியிருக்கான். கட்டி அங்கேருந்து தண்ணி இந்த பக்கம் போய் கடலில் கலந்துருது எல்லாம். அதனால் நம்ம மட்டும் அங்கே ஒரு டேமை கட்டி வச்சாச்சு. அங்கே தண்ணியை கட்டி விட்டு ரொம்பினோன்னா இந்த பக்கம் திறந்து விடுவோம். அந்த பக்கம் பைப் வழியாக வந்துடும். வைகை அணை ரொம்பி இந்த ஏரியாலாம் செழிப்பாக இருக்குது. இந்த ஏரியாலாம் செழிப்பாக இருக்கிறது, கம்பம் தேமி பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குல்ல, செழிப்பாக இருக்குனாக்கா அதுக்கு முக்கியமான காரணமே அது இந்த முல்லை பெரியார் அணை தான். அதை கட்டினவர் தான் பென்னி குயிக். அதை வச்சு கூட ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணியிருப்பார். லிங்காவா? ஆமாம், ஓடலை அந்த படம். ஆமாம் தானே? கேட்குறான், ஏங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து கட்டுவாரா பென்னி குயிக்கு? அப்படி தான் கட்டியிருக்காரு. கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் வேணான்னு நிறுத்திட்டானுங்க. அந்த ஆள் அவங்க நாட்டு சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து இங்கே அவருக்கு தான் அவங்க நாட்டிலேயே இங்கே தேனி கம்பம் பக்கம் ஏகப்பட்ட சிலை இருக்குது. அவங்க நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சிலை திறக்கிறாங்க. கரண்ட் அஃபேரில் வரும் பாருங்கள். பென்னி குயிக் சூப்பர் ஸ்டார் அது மாதிரி கேரக்டரில் நடிச்சிருப்பார். அகத்திய மலை, பொதிகை மலை, அது கீழே சவுத்தில் வந்து இன்னும் போனீங்கன்னா வருஷநாடு ஆண்டிப்பட்டி. அதுக்கப்புறம் கீழே போனால் அகத்திய மலை, பொதிகை மலை. இதெல்லாம் அகத்திய மலை, பொதிகை மலை. செங்கோட்டை கலவா தாண்டி போனீங்கன்னா இதோட இருக்கட்டும். 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. 12:30க்கு மீட் பண்ணுவோம். ரைட். தமிழ்நாட்டில் மிக உயரமான மலை அல்லது நீலகிரின்னு போடாதீங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில். மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமானது அதுதான். தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம்னு போட்டுக்கோங்க. தொட்டபெட்டா சிகரம் 2637 மீட்ரு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமானதுன்னா இது ஆனைமுடி. முன்னாடி பேசியாச்சு. ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை போன்றவை எந்த மலைப்பகுதி அமைந்துள்ளது? விடை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு போட்டுக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை. ஆழியாறு, திருமூர்த்தி அணைகள். ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் எந்த மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளது? ஆனைமலையோட அடிவாரம். பழனி மலையின் உயரமான சிகரம். பழனி மலை இருக்கு இல்லையா, எது? கொடைக்கானல், வந்தராவ். கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது? பழனி மலை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலை. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதி ஏலக்காய் மலை தான். ஏலக்காய் மலை தமிழ்நாடாக இருக்கா? தென்மேற்கு ஏலக்காய் மலை தான்.
அடுத்தது ஏலமலையின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை ஆனைமலை. இது ஆனைமலை வடமேற்கு. இது ஏலக்காய் மலை, இது ஆனைமலை, இது ஏலக்காய் மலை. வடமேற்கில் ஏலக்காய் மலைக்கு வடமேற்கில் ஏலமலைன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏலகிரி தான் இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை, வேலூர் போகிற வழியில், அது வேறு. ஆனைமலையின் வடகிழக்கில் அமைந்துள்ள மலை பழனிமலை. இது வடகிழக்கில் ஆனைமலை. ஏலக்காய் மலை வடமேற்கு. ஆனைமலையின் தென்கிழக்கில் அமைந்துள்ள மலை ஆண்டிப்பட்டி வருசநாடு. இது ஆண்டிப்பட்டி வருசநாடு, இது தென்கிழக்கில். மேகமலை, கழுகுமலை, குரங்கணிமலை, சுருளி மற்றும் கும்பக்கரை. சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. சுருளி நீர்வீழ்ச்சி, சுருளி அருவின்னு போடுங்க, மற்றும் கும்பக்கரை அருவி நீர்வீழ்ச்சின்னு தூக்கிட்டு அருவின்னு போடுங்க. அமைந்துள்ள மலை வருசநாடு ஆண்டிப்பட்டி மலை. தேனி கம்பம் போனீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். நம்ம போயிருக்கீங்களா? ரைட். ஸ்ரீவல்லிபுத்தூர் மலையில் வந்து அணில் சரணாலயம் இருக்குது. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம். இங்கே தான் விருதுநகர் மாவட்டம் வரும். வறட்சியான பகுதி, மழை பெய்யாதுங்க, ட்ரையாக இருக்கும். வைகை மற்றும் அதன் துணையாறுகள் உருவாகும் பகுதி வருசநாடு ஆண்டிப்பட்டி. இது இருக்குல்ல, இது வருசநாடு ஆண்டிப்பட்டி. இங்கே தான் வைகை அணை உருவாகும். அது அப்படி போகும், வைகை அணை இப்படி போய் இந்த இடத்துல போய் கலக்கும் வைகை. பொதிகை மலையின் வேறு பெயர்கள் தெற்கு இருக்கு இல்லையா, இது இந்த எண்டு வந்தாச்சு, கன்னியாகுமரி ஏரியாவில் பொதிகை மலை. சிவஜோதி பார்வதியா, பர்வத்தா, இத்து பர்வத், சிவஜோதி பர்வத். அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம். எத்தனை பேராம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கே உள்ளது? பொதிகை மலையில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லை பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாக அமைந்துள்ள இடம் அல்லது மலை மகேந்திரகிரி மலைக்குன்று. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எல்லை, சரியா? அதேமாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதி அதுதான் மகேந்திரகிரி. தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகள். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை வந்தாச்சு, சரியா? இது ஈஸ்டர்ன் காட்ஸ். இப்படியே போகும். நம்ம இங்கேருந்து சென்னை, சேலம் இருக்கா, சேலம் இங்கே இருக்குது. இங்கேருந்து சென்னைக்கு போகிற வழியிலலாம் இருக்கும் இந்த மலை தொடரலாம். இது அப்படியே போனீங்கன்னா ஒரிசா வரைக்கும் போகும். அதில் தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகள் ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. இதெல்லாம் கொல்லிமலை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? நாமக்கல். பச்சை மலை திருச்சி டிஸ்ட்ரிக்ட். கல்வராயன் இந்த பக்கம், திருவண்ணாமலை அரூர் இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம். சேர்வராயன் நம்ம சேலம். ஜவ்வாது அந்த திருவண்ணாமலை தாண்டி அந்த பக்கம். ரைட். அது மாதிரி ஏலமலை மிஸ் ஆயிடுச்சு. சார் ஏலகிரி, ஏலமலையில் ஏலகிரி. எது? ஜவ்வாது. அந்த பக்கம் ஏலகிரி சேர்த்திக்கங்க. தமிழ்நாட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான இடம் சேர்வராயன் மலை. ஜவ்வாது மலை எங்கே அமைந்துள்ளது? திருவண்ணாமலை, வேலூர். திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை ஜவ்வாது மலை. 2 மாவட்டத்துக்கு எல்லது. ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் மேல்பட்டு. ஜவ்வாது மலைகளில் காணப்படும் பறவைகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பறவைகளாமா. வித்தியாசமாக இருக்குது, இது அங்கே மட்டும் இருக்குது, வேறு எங்கேயும் இருக்காது. அதனால தான் சொல்லியிருக்காங்க. கல்வராயன் என்ற பெயர் சொல் எந்த சொல்லிலிருந்து வந்தது? இது என்னம்மா ஸ்பெல்லிங் பாருங்கள். கல்வராயன், கரலரா. காவிரி மற்றும் பாலாறு
கரலரா இதிலிருந்து வந்திருக்கு கல்வராயன். இந்த பக்கம் நம்ம இப்படி போகிற வழியில் இருக்கும். காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் வடிநில பகுதியை பிரிக்கும் மலைத்தொடர்கள் ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன் மலை. இங்கே பாருங்க, இது காவிரி சரியா, இது பாலாறு. இங்கே தான் இந்த மலைகள்லாம் இருக்குது. கல்வராயன் மலை, என்னது ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, இது கல்வராயன் மலை. அடுத்தது இது வந்துட்டு நம்ம இது சேர்வராயன் மலை. சேலம் நகருக்கு மிக அருகில் உள்ள மலை சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சோலைக்கரடு தான் நம்ம. இது அங்கே சேர்வராயன் மலையே தான். சேர்வராயன் கோயில் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடணும். சேர்வராயன் சோலைக்கரடு 2 இருந்தாக்கா சோலைக்கரடு எடுத்துங்க. சேர்வராயன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அதுக்கு எதிரிலே இருக்கும் அந்த மலை. இந்த பக்கம் தெற்கில் இருக்கும் இந்த சோலைக்கரடு. சோலைக்கரடில் சேர்வராயன் மட்டும்தான் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாமக்கல். கொல்லிமலை தென்னிந்தியாவில் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறதாம். இங்கே பாருங்க, கிழக்கு கடற்கரைக்கு இணையாக கொல்லிமலை. இங்கே பாருங்க, இது இப்படி பேரலாக கிழக்கு கடற்கரையா, அதுக்கு பேரலாக போகும் கொல்லிமலை. இதுதான் கொல்லிமலை. இது பச்சைமலை. பச்சைமலை, ஆமாம், இது பச்சைமலை. இது கல்வராய மலை, ஜவ்வாது மலை. இது வந்துட்டு நம்மளுது சேலம். இங்கே தான் சேலம் இருக்குது. என்னது? ஏற்காடு. இது ஏற்காடு, இது சேலம். அரப்பளீஸ்வரர் கோவில் உள்ள மலை கொல்லிமலை. ஆகாய கங்காவா? கிழக்கு தொடர்ச்சி மலை எந்த மலையின் அதிகப்படியான பசுமை மாறா காடுகள் மற்றும் சோலைக்காடுகள் உள்ளன? கொல்லிமலையில். இங்கே மட்டும்தான் பசுமை மாறா காடுகள். மற்ற இடத்துலலாம் என்ன இருக்கும்? இலையுதிர் காடுகள் தான் இருக்குது. ஏற்காடு முதற்கொண்டு இலையுதிர் காடுகள் தான். பச்சை மலை எந்த மாவட்டங்களில் பரவியுள்ளது? திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம். சேலம் வரைக்குமே இருக்குது. அந்த ஆத்தூர் போயிட்டு அங்கேருந்து ரைட் சைடு துறையூர் போவோம். கள்ளக்குறிச்சி லெஃப்ட் சைடு கிடையாது. கள்ளக்குறிச்சி பக்கம் போனீங்கன்னா கல்வராயன் மலை சரியா. ரைட் சைடு ஆத்தூர்லேருந்து ரைட் சைடில் போகணும். இப்படி பெரம்பலூர், துறையூர், பெரம்பந்தூர்லாம் போகும் பாருங்கள். அந்த ரூட்டில் போகிற வழியில் இருக்கும் மலை. அதெல்லாம் பச்சை மலை தான். பச்சை மலையில் பயிரிடப்படும் முக்கியமான பயிர் பலாப்பழம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள். கோயம்புத்தூரில் மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை. தருமபுரியில் ஆனைமலை வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, நீலகிரி டிஸ்ட்ரிக் கிடையாது, பார்த்துக்கோங்க. தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை. திண்டுக்கல்லில் பழனிமலை, கொடைக்கானல். ஈரோட்டில் சென்னிமலை, சிவன்மலை. வேலூரில் ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தனமலை. நாமக்கல்லில் கொல்லிமலை. கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை. விழுப்புரத்தில் செஞ்சிமலை. பெரம்பலூரில் பச்சைமலை. சேலம் சேர்வராயன், கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள் சேலத்தில். கன்னியாகுமரி மருதுவால் மலை. தனித்தனி பேர் எல்லாம். அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஒவ்வொரு குன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கானுங்க, அவ்வளோதான். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் மகேந்திரகிரி, அகத்திய மலை. நீலகிரியில் நீலகிரி மலை. தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி பாராமகால். பாராமகாலில் பாராமகால் பீடபூமி. தருமபுரி பீடபூமி, அதான் பாராமகால் பீடபூமி. தருமபுரி பாராமகால் பீடபூமிக்கு இன்னொரு பேர் என்னது? தருமபுரி பீடபூமி. அப்படியே சேலத்துலேருந்து போனீங்கன்னா அந்த அப்படியே அந்த கணவாயில் ஏறுமா, உயரமாக போயிடும். அதுக்கு மேலே போனோம்னா ஃப்ளாட்டாக போகும். அது அப்படியே போய் மைசூர் பீடபூமியில் போய் இணையும். பாராமகால் பீடபூமியின் மைசூர் பீடபூமியினுடைய ஒரு பகுதி. அப்படியே போனீங்கன்னா மைசூர் வந்துடும். இந்த பக்கம் போனீங்கன்னா கொளத்தூர் இருக்குல்ல, மேட்டூர் தாண்டி கொளத்தூர். அப்படியே போனீங்கன்னா அங்கேயும் மேலே ஏறும். அப்படியே போனீங்கன்னா ஷார்ட்கட்டு மைசூருக்கு போயிடலாம். அது அப்படியே தருமபுரியிலேருந்து எல்லாம் கவர் ஆகி ஒரே பீடபூமி சரியா. பாராமகால்னால் தருமபுரி பீடபூமி. பாராமகால் பீடபூமி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தருமபுரி, கிருஷ்ணகிரி. தருமபுரி தாண்டி தானே கிருஷ்ணகிரி வரும். நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே உள்ள பீடபூமி நீலகிரி, தருமபுரி. நீலகிரி இடையே உள்ளது கோயம்புத்தூர் பீடபூமி சரியா. அங்கே பாருங்கள், இதான் நீலகிரி. இதான் நீலகிரி. தருமபுரி இங்கே இருக்குது.
இங்கே இந்த பீடபூமி வச்சுக்கோங்க. நடுவில் கோயம்புத்தூர் பீடபூமி. இந்த கோயம்புத்தூர். சரியா? ரைட். கோயம்புத்தூர் பீடபூமி இடையே அமைந்துள்ள மாவட்டம். கோயம்புத்தூர் பீடபூமியில் எப்படி போடலாம்? இடையே போடக்கூடாது. ஆ அப்படி போடணும். கோயம்புத்தூர் பீடபூமியில் அமைந்துள்ள மாவட்டங்கள் அப்படின்னு போடுங்க. மாவட்டங்கள் இங்கள் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. இந்த இடத்துல வரும். கோயம்புத்தூரா, ஈரோடு, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர். அடுத்தது கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியை பிரிப்பது. மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது அப்படின்னு போடுங்க. மோயார் ஆறாமா, மோயார் ஆறு. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிப்பது மோயார் ஆறு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் எந்த பீடபூமியின் பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது? கோயம்புத்தூர் பீடபூமியில். பவானி ஈரோடு இருக்கா? நொய்யல் ஆற்றங்கரையில் என்ன நகரம் இருக்குது? திருப்பூரையும் சேர்த்திக்கணும் இதில். திருப்பூர். அமராவதி உடுமலைப்பேட்டை, அங்கேருந்து உருவாகி வரும். இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உருவாகும். பீடபூமி வழியாக பள்ளத்தாக்கு உருவாகி அப்படியே வருது. இங்கே பாருங்கள், அமராவதி டேம் இங்கே இருக்கும், இப்படி வந்து இங்கே சேரும். பவானி இங்கே வந்து சேரும், நொய்யல் இங்கே வந்து சேரும். எல்லாமே கோயம்புத்தூர் பீடபூமியில் தான் இருக்குது. இதெல்லாம் யாரோட துணையாறுகள்? பவானி சாகருங்கிறது டேம் பேர், பவானிங்கிறது ஆறு பேர். சரியா? பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்புள்ள டேமு பவானி சாகர். ஓகேவா? குட். அடுத்தது நீலகிரியில் காணப்படும் மலையிடை பீடபூமி. நீலகிரியில் இருக்காமல் 2 மலைக்கு நடுவில் கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டான இடம் இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டாக பாருங்கள். சிகூர் பீடபூமி. 2 மலை சொன்னேன் இல்லையா? பீடபூமினா எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஃப்ளாட்டாக இருந்தால் பீடபூமி, கூம்பாக இருந்தால் மலை. ரைட். 2 மலைக்கு நடுவில் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் என்னது? சிகூர். எங்கே? நீலகிரியில். அடுத்து வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதியில் காணப்படும் பீடபூமி மதுரை ஒரு பீடபூமி. தமிழ்நாட்டில் அப்போ மொத்தம் 3 பீடபூமி. சரியா? இந்த இடம் இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் மதுரை. மதுரை பீடபூமி இங்கேயா? இல்லை, இங்கே வரும் இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உயரமானதாக 300 மீட்டருக்கு மேலே உயரமானது மதுரை பீடபூமி. இந்த இடம் தான் கரெக்ட். இங்கே திண்டுக்கல் வரும். வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, அப்படி தான் போகும். காவேரி சமவெளி பரவி உள்ள மாவட்டங்கள். சரியா? காவேரி சமவெளி பரவி. இங்கே பாருங்கள், சமவெளி. காவேரி வருது, தருமபுரியில் என்ட்ராகுது. அங்கே சமவெளி கிடையாது, இங்கே தான் காவேரி தருமபுரியில் என்ட்ராகுது. இதான் மேட்டூர் டேமு. இங்கே இருந்தால் சமவெளி. ஆறு, அந்த ஆறை ஒட்டி மட்டும் சமவெளியாக இருக்கும். பக்கத்துலலாம் மலைகள், பீடபூமி உயரமாக இருக்கும். ஆற்று சமவெளின்னு சொல்லுவாங்க. சரியா? தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, நாமக்கல்லில் கொஞ்சம் வரும். நாமக்கல் எல்லாம் திருச்சி. அப்புறம் டெல்டா மாவட்டம், இதெல்லாம் காவிரி டெல்டா. டெல்டானா என்னது? அந்த ஆறு கொண்டு வந்து கொட்டி கடலுக்குள்ளே ஒரு லேண்டு உருவாகும், அதுதான் டெல்டா. தஞ்சாவூர் கோயிலில் ஒரு என்ன சிறப்புனா, அது இந்த மணல் மேட்டு மேலே அவ்வளோ கல் அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். அதேமாரி அங்கே எந்த பாறையும் கிடைக்காது, அதான் சிறப்பு. அந்த கொண்டை இருக்கு இல்லையா, அது ஒரே கல், அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. அதெல்லாம் ஏமாத்து வேலை, சும்மா அவனுங்களாம் விட்டு அடிக்கிற. நம்ம அப்படி நம்மளை பற்றி ஒருத்தன் பேசுனா 4 எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு போயிடுவோம். அது மாதிரி
ஒரே கல்லாம் கிடையாது. அதே மாதிரி நிழல் கீழே விடாது. அந்த நிழலில் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்துருக்கிறேன் பிரசாதம் வாங்கி. ஆமாம், அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நிழல் விழுங்க, 2 பக்கமே விழுகும். அது விட்டு அடிக்கிறது இவனுங்களா ஒரு கதையை விடுவானுங்க. அங்கே என்ன சிறப்புனா, அங்கே இதுதான் காவிரி டெல்டா, தஞ்சாவூர் இங்கே தான் இருக்கும். சுற்றிலும் மலைகளே இல்லை. அங்கே போய் பாருங்கள். அங்கே போயிட்டு கும்பகோணம் அங்கெல்லாம் இருந்துட்டு, தஞ்சாவூரில் இருந்துட்டு அப்படியே திருச்சிக்கு ட்ரெயினில் போய் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு மலையை பார்க்க முடியாது, லைனாக இருக்கும். ஏன்னா தூரத்துலேருந்து நம்ம சேலம் தரும் இங்கே டிஸ்ட்ரிக் இருக்குல்ல, ஒகேனக்கல் இந்த பக்கம், இங்கேருந்து தான் வெட்டி எடுத்துகிட்டு கப்பல்லே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, போட்டில். அதுதான் சிறப்பு. அதை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதை விட்டு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு கிடக்கிறானுங்க. கேட்குறவன் கேட்டீங்கன்னா எருமை மாடு ஏரோப்ளேன் விட்டோம். சரி, அங்கே போட்டிருக்கா சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கலும் வரும், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இப்போ இங்கே திருவாரூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் பிரித்தாங்களே, என்ன ஒரு மயிலாடுதுறை, அதெல்லாம் சேர்த்திக்கணும். மயிலாடுதுறை தானே. தமிழ்நாட்டின் கற்கரை சமவெளி, கடற்கரை சமவெளி எவ்வாறு அழைக்கப்படுது? கடற்கரை டா போட்டுக்கோங்க. இந்த ராவாமல் வரும். அடுத்தது கோரமண்டல கடற்கரை அல்லது சோழமண்டல கடற்கரை. என்ன அர்த்தம் அதுக்கு? சோழர்களின் நிலம். எங்கேருந்து? கிருஷ்ணா நதியிலேருந்து காவேரி வரைக்கும் இருக்கிறது, சோழர்கள் ஆட்சி செஞ்சதுனால. அடுத்தது சோழமண்டல சமவெளியின் எல்லை வடக்கே சென்னையா, தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணாவிலேருந்து வரும், முதல் கிழக்கே கன்னியாகுமரி வரைக்கும். அடுத்தது அதில் வேறு போட்டிருக்கான், இதில் வேறு போட்டிருக்கான். 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அடுத்தது ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை குன்றுகள். தேரி கடற்கரை குன்றுகள்னால் மணல் திட்டு. கடலுக்குள்ளே என்ன இருக்கும்? மணல் அப்படியே கொட்டி கிடக்கும், திண்டு திண்டாக இருக்கும். மணல் குன்றுகள், கடற்கரை மணல் குன்றுகள்னு போடுங்க. இருக்காமா அப்படி? தேரி அப்படிங்கிறாங்க கடலுக்குள்ளே. தமிழ்நாட்டில் பவளப்பாறை காணப்படும் பகுதி. கோரல் ரீஃப் பார்த்தோம் இல்லையா, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, மன்னார் வளைகுடாவில். அதனால தான் வந்துட்டு என்னது, அது பயோடைவர்சிட்டி ரிசர்வாக வச்சுருக்காங்க. பவளப்பாறை இருந்தால் தான் அங்கே மீன்கள் நிறையா இருக்கும், உயிரினம், கடல்வாழ் உயிரினம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் தங்க மணல் கடற்கரை. அதாவது கடற்கரை பகுதியில் காணும் தங்க மணல். பார்க்குறது மணல் எப்படி இருக்குது? கடற்கரை மணல் தங்க மாதிரி தானே இருக்கும். அதனால் அங்கே என்ன மரங்கள் அதிகமாக இருக்குது? பனை மரம், சவுக்கு தோப்பு. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு சென்னை போய் பாருங்கள், ஒரே சவுக்கு மரமாக தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, முந்திரி மரம் போட்டிருப்பாங்க, பனை மரம் அதிகமாக இருக்கும், ட்ரை. மெரினா மற்றும் எலியாட் கடற்கரையில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சென்னை. கோவளம் கடற்கரை செங்கல்பட்டில், இப்போ செங்கல்பட்டு. அடுத்து வெள்ளி கடற்கரைன்னு சொல்லுவாங்க, கடலூர். வற்றாத நதி தமிழ்நாட்டில் தாமிரபரணி. காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ பிரிச்சாச்சுமா, செங்கல்பட்டு அதை மாற்றி போட்டிருக்கு. ப்ராக்கெட்டில் வேணால் காஞ்சிபுரம் போட்டுக்கோங்க. அது செங்கல்பட்டு வரல, காஞ்சிபுரம் வந்தால் அதை தூக்கிடுங்க. தாமிரபரணி வற்றாத நதி தமிழ்நாட்டில். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கா, வடகிழக்கு பருவ காட்டிலையும் அதுக்கு மழை கிடைக்கும், தென்மேற்கு பருவ காட்டிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்கும். காவிரியோடு அதுதான். காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் எங்கே உருவாகுது? கூர்க் மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி குன்றுகளின் தலைக்காவிரி, மேற்கு தொடர்ச்சி மலை தான், கர்நாடகாவில். காவிரி ஆறு அமைந்துள்ள அது காவிரி ஆறு வந்துட்டு இப்படி சொல்லலாம், எல்லையாவா? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லை காவிரி ஆறு தான் எல்லை, ஆனால் எல்லை. சரிங்க, சரி, இப்படி விடுங்க, இப்படி எழுதிக்கங்க, கொஸ்டின் எழுதுங்க பக்கத்தில். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும் எத்தனை கிலோமீட்டர் காவிரி ஆறு எல்லையாக அமைந்துள்ளது? அதான் கொஸ்டின். தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் எல்லையாக காவிரி ஆறு எத்தனை கிலோமீட்டர் உள்ளது? 64 கிலோமீட்டர். மேட்டூர் அணையின் பெயர்?
மேட்டூர் அணையின் பெயர். எழுதியாச்சா? ஸ்டான்லி. மேட்டூர் அணை எந்த டேம், எந்த ஆற்றுக்கு குறுக்க இருக்குது? காவிரியில். தமிழ்நாட்டில் பெரிய டேம் எது? இதுதான். இது 1927 கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 34. ஓகே, அதெல்லாம் ஒன்று தான். மேட்டூர் அணை, ஸ்டான்லி. நீர்த்தேக்கம் எழுதிக்கங்க. நீர்த்தேக்கம் ஃபுல்லாகவே எழுதிக்கங்க. நீர்த்தேக்கம் 20களிலே கட்ட ஆரம்பிப்பாங்க. கட்டி முடிச்சதான் 34. காவிரியின் வலது கரையின் துணையாறுகள். காவிரி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. வலது பக்கம் எது? இதுவா இதுவா? ஏவா பியா? பி. அந்த பக்கம் அது போகிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வலது பக்கம். இந்த பக்கம் வந்து சேரக்கூடிய துணையாறுகள் பவானி, அமராவதி, நொய்யல். நொய்யலுக்கு அப்புறம் தான் அமராவதியை போடணும். இதான் ஃபஸ்ட்டு பவானி சேரும், 2வது நொய்யல் சேரும், 3வது அமராவதி. சரியா? நொய்யல் நதிக்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் திருப்பூர். பவானி வந்துட்டு கரையில் ஈரோடு. ரைட். அமராவதி நதிக்கரையில் வந்து கரூர். கரூர் முக்கியமானது. நடது. காவிரியின் வலது போட்டாச்சா? அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் காவிரி இடம் திருமுக்கூடல் அப்படின்றாங்க. கரூரில் திருமுக்கூடல். 3 நதி சேருதா ஒரு இடத்துல, அதனால் அகன்ற காவேரி என்று அழைக்கும் இடம் திருமுக்கூடல். அந்த இடத்துல தான் என்ன ஆகுது? இந்த 2 ஆறு சேர்ந்தவொன்னா தண்ணி அதிகமாகி இப்போ அகலமாயிருந்தோம். காவேரி ரொம்ப அகலமாயிரும். அதனால் அகன்ற காவேரி. ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்கும் ஆறுகள் காவிரியும் கொள்ளிடமும். காவிரியிலேருந்து கொள்ளிடம் அப்படி பிரிஞ்சு போகும். சரியா? கொள்ளிடம் பிரிஞ்சு போகும். அங்கே டேம் மாதிரி கட்டி தான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துச்சுன்னா அதில் திருப்பி விட்ருவாங்க. நடுவில் இருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயில். அங்கே நகரம் உருவாகுது. தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது காவிரி டெல்டா. எது காவிரி டெல்டா? இது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரத்தில் இருக்குது. பாம்பன் தீவு தான். பாம்பன் தீவு தான். எது? இந்த முயல் தீவு, குருசடை. இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் சொல்லுங்கம்மா. குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தீவு தான், அதாவது இன்லேண்ட் ஐலாண்ட். ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி தீவு, தீவுத்திடல். சென்னையில் இருக்குது தீவுத்திடல். காட்டுப்பள்ளி தீவு. குவிப்பில்லா? இப்பு. குவிப்பில் நினைவு. அங்கே இருக்குல்ல, எங்கே? விவேகா விவேகா காந்தர் பாறை. அங்கெல்லாம் வரல. இவனுங்களாம் ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டானுங்க. இப்போ பண்ணுறானுங்க. இந்த சேட்டையெல்லாம் அப்பயே ஆரம்பிச்சிட்டானுங்க ஆர்எஸ்எஸ்காரனுங்க. சரி, ரைட். பாலாறு உற்பத்தியாகும் இடம் கர்நாடகாவில் உள்ள கோலாறு மாவட்டம். பாலாறு இருக்கு இல்லையா? பாலாறு நதிக்கரையில் என்ன ஊர் இருக்குது? வேலூர். பாலாறு. வேலூர். இது கரெக்டாமா ஸ்பெல்லிங்? தலைக்கவரா? தலைக்கவரா. லையை தூக்கிடுங்க. தலைக்கவரா கிராமத்தில். பாலாற்றோட துணையாறுகள், முக்கியமான துணையாறுகள் பொன்னி. இது கரெக்டாக பாருங்கள், கவுண்டினியா. மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. இதெல்லாம் பாலாற்றினுடைய துணையாறுகள். எங்கே ஓடுது பாலாறு? இதான் பாருங்க, இதான் பாலாறு. கர்நாடகாவில் தான் உற்பத்தி ஆகுது. கரெக்டாக அது? ரைட். அடுத்து பாலாறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தின் வழியாக? வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு பிரித்தாங்க. அதை தனியாக போட்டுக்கணும். பாலாறு வங்காள விரிகுடாவை கலக்கும் இடம் கூவத்தூர். கூவத்தூர் எங்கே? ஆமாம், கூவத்தூர்.
தென்பெண்ணையின் மற்றொரு பெயர் தென்பெண்ணையாறு. தென்பொருணையாறு. தென்பொருணையாறு. அடுத்தது தென்பெண்ணை உருவாகும்னா கர்நாடகாவில் நந்தி துர்கா, கிழக்கு சரிவி, நந்தி துர்கா மலையினுடைய கிழக்கு சரிவி. தென்பெண்ணையாறு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள் வழியால் செல்கிறது? கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம். எத்தனை மாவட்டம்? அந்த மாவட்டங்கள்லாம் செழிப்பாக இருக்கிறதுக்கான தென்பெண்ணை தான். அது கொடுக்கக்கூடிய ஒரு டேம் இருக்குமே, இந்த அங்கே இருக்குது பாருங்கள். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை திருக்கோவிலூர், கிருஷ்ணகிரி, சாத்தனூர். மொத்தம் 3 அணை இருக்காமா. சாத்தனூர் டேம் எங்கே இருக்குது? திருக்கோவிலூர் டேம் எங்கே இருக்குது? கிருஷ்ணகிரி டேம் எங்கே இருக்குது? அடுத்தது கெடிலம்மா கொடிலம்மாம்மா? கெடிலம் தானா? 6 கடலில் கலக்கும் இடம் கடலூருக்கு அருகில். அது ஒரு சின்ன ஆறு. பெண்ணையாறு வங்கக்கடலில் கலக்கும் இடம் புதுச்சேரி. இது வேறு, அந்த இது வேறு. இது இதுதானா தென்பெண்ணையா? சரி, தென்பெண்ணை தான் அப்படி சொல்லிக்கிறேன். தென்னை தென்பெண்ணை ரைட். பாண்டிச்சேரி இருக்குல்ல, அங்கே. தென்பெண்ணை ஆற்றின் முக்கிய துணை ஆறுகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் இருக்குது. அதில் பாம்பன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் தென்பெண்ணையினுடைய துணையாறுகள். வைகை ஆற்றின் பிறப்பிடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருசநாடு குன்றுகளின் கிழக்கு சரிவில். முன்னாடி பார்த்துருப்போம். வைகை ஆறு பாயும் மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். வைகை ஆறு கலக்கும் இடம் ராமநாதபுரம். இதுக்கு அருகில் உள்ள பாக் நீர்ச்சந்தி. பாக் நீர்ச்சந்தி இருக்குல்ல, அங்கே ராமநாதபுரத்துக்கு. தாமிரபரணி உருவாகும் இடம் அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தாமிரபரணி. அம்பாசமுத்திரம் அம்மானியா? தாமிரபரணி ஆறுகள் பாயும் மாவட்டங்கள் எல்லாமே கேள்விதான். திருநெல்வேலி, தூத்துக்குடி ரெண்டும். தாமிரபரணி ஆற்றின் துணையாறுகள் காரையாறு, சேர்வலாறு. சேர்வலாறு தானே? சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சித்தாறு, ராமநதி. இதில் எது? சேர்வ லாறு வரணும், கரெக்டா? சேர்வலாறு. தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே வெப்பமண்டல காலநிலை தான். சரியா? எங்கே இருக்குது? பூமத்திய ரேகையில் இந்த இடத்துல இருக்குது. இங்கே இருக்குது. இது இல்லை, இது திருமணி முத்தாறு. இப்போ கரு முத்தாறு ஆயிடுச்சு. நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. அது மணி அப்படின்னாக்கா வெள்ளையாக தானே இருக்கும் மணி. அதனால தான் அப்போ அந்த மாதிரி நல்ல தண்ணி இது. எங்கள் அப்பா குழந்தையாக இருக்கும் பொழுது அதெல்லாம் மீன்லாம் பிடிப்பாங்களாமா. மீன் பிடிப்பாங்க, கொண்டுவாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 23 டிகிரி வடக்கா. இது பூமத்திய ரேகை. அதுக்கு நடுவில் இந்த இடத்துல இருக்குது தமிழ்நாடு. அப்போ இதுக்குள்ளே இருந்தாவே என்னது? வெப்பமண்டலம். வெப்பமண்டல காலநிலை. வெப்பமண்டல மித வெப்பமண்டலம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வட இந்தியா தான் என்ன இருக்கும்? இது துணை அயன மண்டலம் வட இந்தியா. குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலத்தில் இங்கே பாருங்கள். அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ராஜ்குமார், அங்கேயும் தான் சொல்கிறேன். வெய்யழகன் கவனிங்க, இங்கே கவனிங்க. வெளியில் போய் பேசிட்டு வாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் கடற்கரை. தமிழ்நாடு எங்கே இருக்குது? கடற்கரைக்கு தெற்கே. கடற்கரைக்கு தெற்கே. நம்மவா தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாடு கடற்கரைக்கு தெற்கே. இப்போ தான் படமே பார்த்துட்டோமே. பூமத்திய ரேகைக்கு வடக்கில், அருகாமையில், வடக்கில் அமைந்துள்ளது. வடக்கில் அதையும் சேர்த்திக்கங்க. ஆமாவா? படமாக பார்த்தோம். அதனால தான் எப்படி இருக்குது? வெப்பமண்டலம். ரைட். தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு எதன் மூலம் கிடைக்கிறது? வெப்பமண்டல சூறாவளி.
இருக்கா? 50% மழை அதனால தான் கிடைக்குது. நம்ம தானே சூறாவளி தானே வந்து கொட்டிகிட்டு போயிடுது. வெப்பமண்டல சூறாவளி எங்கே? வங்காள விரிகுடாவோட உருவாகும் பொழுது. தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு தரும் இடம் வால்பாறை அருகில் உள்ள சின்னக்கல்லார். இந்தியாவில் 3வது இடமா ஆனைமலையில். வால்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்னக்கல்லார், அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். பட் கோயம்புத்தூரில் அதிக மழை பெய்யாது. இங்கே பாருங்க, வால்பாறை இங்கே தான் வரும். சரியா? இங்கே தான் ஆனைமலை, இங்கே தான் சின்னக்கல்லார். இந்த இடத்துல செம்ம மழை. தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம். தமிழ்நாட்டில் வண்டல் மண் அதிகமாக காணப்படும் இடங்கள். வண்டல் மண் எங்கே இருக்கும்? ஆறு ஓடுற இடத்துல கடற்கரையில் இருக்கும். சரியா? தஞ்சாவூர், ஏன்னா அது டெல்டா. தஞ்சாவூர், திருவாரூர், அது எல்லாமே மண்டல் மண் தான். அந்த ஊர் ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? நாகப்பட்டினம், விழுப்புரம், இதெல்லாம் கடற்கரை ஓடம். கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தான். இது ஃபுல்லாகவே மணல் தான் இருக்கும். ஊர் ஃபுல்லாக மணல் தான் இருக்கும். பாறை இருக்கவே இருக்காது. தோண்டிங்கன்னா பாறை கிடைக்காது. அடுத்தது கரிசல் மண். காவா? ரீகர் மண் என அழைக்கப்படுது. ஏன்னு தெரில, இங்கிலீஷ் வார்த்தை. அடுத்தது கரிசல் மண் அதிக அளவில் காணப்படும் இடம். பீடபூமி எங்கே இருக்கோ அங்கே தான் கரிசல் மண் இருக்கும். சரியா? கோயம்புத்தூர் பீடபூமியா? மதுரை, விருதுநகர்லாம் பீடபூமியா? திருநெல்வேலி, தூத்துக்குடி. இதுவும் மதுரை பீடபூமி எக்ஸ்டென்ஷன் தான், திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம். தமிழ்நாட்டில் அதிக அளவில் செம்மண். செம்மண் எங்கே இருக்குன்னா வறட்சியான இடத்துல தான் செம்மண் இருக்கும். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் அது செம்மண். ஏன்னா வறட்சி. நம்ம எங்கே இருக்கோம்? மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலை மறைவு பகுதியில் இருக்கும். அதனால் இந்த தமிழ்நாட்டோட மையப்பகுதி எல்லாம் ஆறு ஓடுற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் செம்மண் தான் இருக்கும். அதிகமான மண் செம்மண். செம்மண் அதில் எந்த மாவட்டத்தில் அதிகமான? சிவகங்கை, ராமநாதபுரம். வறட்சியிலையும் வறட்சி. ஏன்னா இங்கே பெய்ய வேண்டிய மழையில் எங்கே பெஞ்சிருது? ஸ்ரீலங்காவில் பெஞ்சிடும். இந்த வடகிழக்கு பருவக்காற்று இப்படி தானே வரும். இந்த மற்ற கடற்கரைலாம் நல்ல மழை இருக்குங்க. சரியா? இங்கே ராமநாதபுரம், தூத்துக்குடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸ்ரீலங்காவில் பெஞ்சிடும். சரியா? இங்கே இப்படி தானே காற்று வீசுது. அப்போ அதுக்கு கடல்லேருந்து எடுத்துகிட்டு வர ஈரப்பதத்தெல்லாம் இங்கேயே மழையை கொட்டிடும். இங்கே வரும்பொழுது ட்ரையாக இருக்குது, மழை பெய்யாது. அப்புறம் எப்படி சார் தூத்துக்குடியில் பெஞ்சது போன தடவைனா? அது இந்த பக்கம் இருந்து ஒரு சூறாவளி இப்படி வந்து உள்ளே பூந்து அடிச்சிருச்சு. அதனால தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே பெஞ்சது. இது வரைக்கும் பெஞ்சதில்லை தூத்துக்குடியில். ரைட். மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரிசல்ட் தெரியும். பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிக்கலாம் தாண்டா அப்படின்னு. சரளைமண் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உள்ள மாவட்டம். சரளமண் லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க. இந்த மண் இருக்கணும்னா 2 கண்டிஷன். ஒன்று, அதிகமான வெப்பம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெப்பம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமான மழை பொழிவு எங்கே பெய்யுது அங்கே தான் இருக்கும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் கடற்கரை. தஞ்சாவூர் எல்லாம் கடற்கரை. அப்புறம் நீலகிரி. கடற்கரையில் தான் என்ன இருக்குது? வடகிழக்கு பருவ காட்டுறப்போ கடற்கரையில் நல்ல மழை பொழிவு இருக்கும். தென்மேற்கு பருவ காட்டுறப்போ நீலகிரியில் சரியான மழை இருக்கும். தென்மேற்கு பருவ காற்றுலப்போ நீலகிரி மாவட்டம் இந்த மலை பிரதேசங்களில் நல்ல மழை பொழிவு. உள்ளே வர 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 மழை பொழிவு குறைஞ்சிரும். அதுமாதிரி வடகிழக்கு பருவ காட்டுறப்போ கிழக்கு கடற்கரையில் நல்ல மழை பொழிவு. உள்ளே வர வர மழை பொழிவு குறைஞ்சிரும். அப்புறம் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் மழை இருக்கோ அது மேலே பட்டு மோதி மேலே ரைஸாகி மழை கொட்டும். அப்போ இங்கே மலையெல்லாம் இருக்குல்ல, பார்த்தோம்ல, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், திருவண்ணாமலை சுற்றிலாம் இருக்குன்னு, அங்கெல்லாம் நல்ல மழை. அதனால தான் திருவண்ணாமலையெல்லாம் செழிப்பாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று தென்பெண்ணை யார் ஓடுதில்ல, அது ஒரு காரணம். உவர்மண் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் காணப்படும். உவர்மண்ணா உப்பு கைக்கிறது. கடற்கரை ஓரத்தில் மட்டும் உவர்மண், அதில் எதுவும் விளையாது. தமிழ்நாட்டில் உறவன் காணப்படும் அதிக அளவில் உவர்மண் காணப்படும் பகுதி வேதாரண்யம். உப்பு காய்ச்சறது தான் பண்ணுவாங்க, மெயினான வேலை. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பு 20.21%. தமிழ்நாட்டில் 17 சம்திங் தான் இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். 17% தான். 17 இருந்தால் 17 எடுங்க, 20 இருந்தால் 20 எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டின் காடுகளின் வகைகள் 5 வகையான காடுகள் இருக்குது தமிழ்நாட்டில். காடுகளே 5 வகையா சார்? ஆமாம். என்னென்ன காடு? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்,
பசுமை மாறாமல் இருக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை தான் மெயினாக. அப்புறம் கடற்கரை ஓரத்தில் இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் ஆனைமலை பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் அங்கே காணப்படக்கூடிய மரங்கள் பசுமை மாறா காட்டில் தமிழ்நாட்டில் லவங்க மரம், லவங்க பட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அது மலபார், கருங்காலி, பயங்கரமான மரம் கருங்காலி. இப்போ அதை கருங்காலியில் எதாவது செஞ்சு போட்டுக்கிட்டு தர்றானுங்களா? அது டிவியில் வந்து அதை வாங்கி மாட்டிக்கிட்டானுங்க. அடா முட்டா பயல்களா! நீ உழைப்பில் வராத வருமானம் அதை போட்டோன்னு வந்துருமா? அதில் ஒருத்தர் அதில் ஒரு கருத்து வேறுபாடு உள்ளவன் இருப்பான்ல, அவர் வந்து சொல்கிறாரு, ஆனால் எல்லாருமே கருங்காலி போடக்கூடாதாண்ணா, ஒரு சிலருக்கு தான் அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குமா, ஒரு சிலருக்கு அவங்க உடம்புல உள்ள எனர்ஜியை வெளியில் அனுப்பி விட்ருமாம்மா அப்படிங்கிறான். பேசிக்கிட்டு இருந்தேன் நான், அப்படியே நகர்ந்து வந்துட்டேன். இவனுங்கள்ட்ட போய் நம்ம விவாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனர்ஜி எப்படி வரும் நம்ம உடம்புக்கு? கார்போஹைட்ரேட் உடஞ்சாதான் வரும். இன்னும் எவ்வளவோ கண்டுபிடிச்சி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கானு, இன்னும் என்ன ஆகலை, அந்த அளவுக்கு வச்சுருக்கானு, முட்டாளுகளாக வச்சுருக்கானு. வார்த்தைகளை உச்சரிக்க தெரிஞ்ச முட்டாள்கள், எழுத்தறிவு உள்ளவன் கிடையாது நம்ம ஆளுங்களாம். அப்போ தான் என்ன ஆகும், இந்த மலை மாதிரி முடிச்சு வைக்கணுங்களாம் என்ன பண்ணுவானுங்க? என்னாச்சு, கருங்காலி போட்டிருக்கியா? வெரி குட். சரி, அடுத்தது பனாச மரம். இது கரெக்டாக ஸ்பெல்லிங்கு? ஜாவா பிலம். அப்புறம் ஜமுன் இருக்கா? ஜமுன். பலா ஒரே பரமா, ஒரே பேரா? அயனி, கிராஃப்ட், மிட்ரல் கரெக்டு தானா? இதெல்லாம் முக்கியம். இந்த பசுமை மாறா காட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மரங்கள். அரை பசுமை மாறா வகை காடுகள். அரை கரெக்டா? அதாவது சின்னரை, அதாவது இலையுதிர் காடுகள். அதை தான் இப்படி சொல்கிறானுங்க, டெசிடியஸ் ஃபாரஸ்ட். சரியா? ஒரு ஷார்ட் பீரியட் என்ன ஆகும், ட்ரை ஆயிரும். இந்த இப்போ பிப்ரவரி மார்ச்லாம் இலையெல்லாம் கொட்டிட்டு எல்லா இலையும் கொட்டிடும், மொட்டையாக நிற்கும். இருக்காரெல்லாம் போய் பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள், வீட்டுக்கிட்ட எந்த மரம் வச்சுருந்தாலும் சரி, அரச மரமாக இருந்தாலும் சரி, வேப்ப மரமாக இருந்தாலும் இப்போ கொட்டிக்கிட்டே என்ன பண்ணும், இப்போ கொட்டிக்கிட்டே இருக்கும், இலை கூட்ட முடியாது. அப்புறம் எல்லாம் திரும்ப என்ன ஆயிரும், மே மாதம் கோடை மழை பெய்யும், அதுக்குள்ளே இலையெல்லாம் தொழுத்துரும். சரியா? ரைட். பசுமை மாறா காடுகள். சரி, எந்தெந்த பகுதியில்? சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. அடுத்தது இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளிக்காசியா, பலா, மா, இதெல்லாம் அங்கே தான் விளையும். அதேமாதிரி இதை சொல்லாமல் விட்டானுங்களே, தேக்கு இது தேக்குன்ற சந்தன மரம். சந்தன மரம் இங்கே தான் விளையும். ஏற்காட்டில் இருக்குது சந்தன மரம். தமிழ்நாட்டில் காணப்படும் மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள். மேற்கு தொடர்ச்சி மலை, மலை உச்சியில். இது வந்து கிழக்கு சரிவு. இதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, மலைகளின் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவுகள் எல்லாம் சரிவு. நமக்கு கிழக்கு சரிவு தானே அது. இது மலை உச்சியில், இது மலைக்காடுகள். மலை உச்சியில் ஆனைமலை, நீலகிரி, பழனிமலை, கொடைக்கானல் 1000 மீட்டருக்கு உயரத்துக்கு மேலே இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டின் மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த நீலகிரிலாம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய சோலாஸ் காடு, நாடுல சோலாஸ் காடுகள். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், உள்ளேயே போக முடியாது. இந்த லா வரக்கூடாது. எந்த லாமா வந்துருக்கு? இந்த லா தான் போட்டிருக்கா? எந்த லா போட்டிருக்கு? குண்டு லாவா, சிறப்பு லாவா? சரி, ரைட்டாப்பா. அப்போ உயரமான இடத்துல இருக்குனால. தமிழ்நாட்டில் மிதவெப்ப மண்டல மலைக்காடுகளில் காணப்படும் மரங்கள். நீலகிரி அப்படின்னு இருக்கா? சம்பா, நீலகிரி சம்பாவா, வெறும் நீலகிரியா? சரி சரி, ரைட், ஓகே. வெள்ளை லிட்ஸா, ரோஸ் ஆப்பிள். ஒன்றா ரெண்டா வேறையா? ஒன்று தான், ரைட். இதெல்லாம் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படும் மரங்கள். பருத்தி,
பட்டுமரம், இலவம், கடம்பா, ப ஆ 2 ஒன்றா? பருத்தி பட்டு மரம், ஓகே. இலவம், கடம்பா, பட்டாக்கு. பட்டாக்கு தானே போட்டிருக்கு? ஆ டாகத்துன்னா இருக்கா? டாகத்தேக்கு, வாகை, வெக்காளி, சிரஸ், மூங்கில். சிரஸ் மற்றும் மூங்கில். கரெக்டா ஸ்பெல்லிங்கு? மற்றும் கடைசி எங்கே சேர்த்திங்க? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நில காடு, அதான் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். எது சதுப்பு நில காடு? எது? பிச்சாவரம் தானே பெருசு. இன்னொரு பேர் என்ன இருக்கு அதில் பாருங்க. இந்தியாவில் 2ஆவதா? அதில் என்னம்மா போட்டிருக்கு? சரி, அதில் புக்கை பாருங்க. எதில் 2ஆவது? தமிழ்நாட்டிலையா இந்தியாவிலையா? இந்தியாவில். உலகிலையா? மாற்றிக்கங்க அப்போ. உலகில் முதல் சுந்தர்பனம், 2ஆவது இது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எது? பிச்சாவரம் தான். அதுவும் பிச்சாவரம் தான். சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படும் தாவரங்கள் அவிசீனியா, கரெக்டா? மற்றும் ரைசோபோரா. ஸ்பெல்லிங் கரெக்டா? அடுத்தது தமிழ்நாட்டில் முக்கிய சதுப்பு நிலக்காடுகள் பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி, அங்கெல்லாம் இருக்குது. சதுப்பு நில காடுகளுக்கு இன்னொரு பேர் என்னது? அலையாத்தி காடுகள். இங்கிலீஷில் நம்ம சதுப்பு நில காடுக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அங்கே வேர்கள்லாம் எப்படி இருக்கும்? மேலே வந்துடும். அந்த வேருக்கு இன்னொரு பேர் என்னது? சுவாச வேர்கள், சுவாசிக்கிறதுக்காக மேலே வரும். தமிழ்நாட்டில் வெப்பமண்டல முட்புதர் காடுகளில் காணப்படும் தாவரங்கள் பனைமரம், வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம். எங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கிற இடத்துல, உள் மாவட்டங்கள் எல்லாமே. தமிழ்நாட்டில் முட்புதர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர். மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடியெலாம் காரணம் என்ன? மலைமறைவா? ஸ்ரீலங்கா, தருமபுரி மலை மறைவு பகுதி. இந்த பக்கம் இருந்தால் கடல்லேருந்து ரொம்ப தூரம், அப்போ மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும் தான். தமிழ்நாட்டில் காடுகள் அதிக பரப்பளவில் உள்ள மாவட்டம் தருமபுரி. எந்த மாவட்டத்தில் காடுகளின் சதவீதம், அதாவது இங்கே பாருங்கள், மொத்தம் தமிழ்நாட்டில் 100 ஏக்கர் இருக்குன்னா இங்கே ஒரு 30 ஏக்கர்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 20 ஏக்கர். அப்போ இப்படி பார்த்தோம்னா தருமபுரி, சரிங்களா? நீலகிரியில் மொத்தமே 30 ஏக்கர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் 25 ஏக்கர் தான் இருக்குது. 25 ஏக்கர், அதில் 20 ஏக்கர் காடு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் நீலகிரி. எந்த மாவட்டத்தில் காடுகளின் சதவீதம் அதிகம்? நீலகிரி. ஏன்னா அங்கே மரத்தெல்லாம் வெட்ட முடியாது, அதனால் காடு அதிகமாக இருக்குது. ஏன்னா மழை இல்லையா, வெட்டினாலும் அங்கே வீடெல்லாம் கட்ட முடியாது. தமிழ்நாட்டின் நிலச்சரிவில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதி நீலகிரி. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் முதலமைச்சர். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர். எத்தனை சதவீத இந்தியர்கள் வேளாண்மையை சார்ந்து உள்ளனர்? இந்தியாவுக்கு சேர்த்தி மொத்தமாக 65%. இது பார்த்தோம் இல்லையா? சொர்ணவாரி தமிழ்நாட்டில், இதெல்லாம் சொர்ணவாரின்னு சொல்லுவாங்க. சித்திரை பட்டம் தமிழில், விதைக்கும் காலம். சித்திரை மாதம் விதைச்சி அதை ஏப்ரல் மேலே விதைப்பாங்க. அறுவடை ஆகஸ்ட் செப்டம்பர். கேட்பாங்க எல்லாமே, நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாமே இருக்கும்.
பருத்தி மற்றும் திணை வகைகள் விளையும். ட்ரையான டைம்லேயே விளையும், கம்மி தண்ணி இருந்தால் போதும், திணைக்கும் சரி பருத்திக்கும் சரி. அடுத்து சம்பா, ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விளைக்கணும் பண்ணையா. ஜூலை ஆகஸ்ட்டில் போடுவாங்க. சம்பானாவே 6 மாதம் விளையிறது. ஜூலை ஆகஸ்ட்டில் மழை பொழிவு இருக்குமா, காவேரியில் தண்ணி வருமா, அப்போ பயிர் செய்வாங்க. ஜனவரி பிப்ரவரி அறுவடை செய்கிறது. அதான் தை மாதம் பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, எப்படி வழி பிறக்கும்? எப்படி சொல்லுங்கள்? அறுவடை செஞ்சு நெல் வந்துடும், இந்த கடன்காரங்களாம் தூக்கிட்டு போடா, தூக்கி எறிஞ்சிடலாம். அதுதான் அது. அல்லது விற்று கடன் அடைச்சிடலாம். அவனுக்கு கடன்கார வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு, அது மாதிரி. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து ஜனவரி ஜனவரியில் மோஸ்ட்லி அறுவடை செஞ்சுருவாங்க. அறுவடை செஞ்ச அப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நம்ம அன்றைக்கி வருடத்தோட முதல் நாள் தை திங்கள் கொண்டாடுறோம். வருடத்தில் முதல் நாள் எது? தமிழில் தை தான், சரியா? ஆமாம். நெல் மற்றும் கரும்பு பயிர் செய்வாங்க. ஏன்னா நல்லா தண்ணி இருக்குல்ல, அதனால் நெல் கரும்பு பயிர் செய்வாங்க. கேட்பாங்க என்ன பயிர் செய்வாங்க, இது எதை வேணாலும் கேட்பான், புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அடுத்து நவரை. கரெக்டாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்காது, இந்நேரம் இந்த தடவை வேலை வாங்கியிருக்கலாம். ஆமாம் தானே? ஒரு மார்க்கா? பரவாயில்ல. நவம்பர் டிசம்பரில் போடுவாங்க. நவம்பர் டிசம்பர். தமிழ்நாட்டில் நவம்பர் டிசம்பரில் என்ன இருக்கும்? மழை பொழிவு இருக்கும். கிழக்கு என்னது, வடகிழக்கு பருவ காட்டில். பிப்ரவரி மார்ச்சில் அறுவடை செய்வாங்க. பழம் அதேமாதிரி ட்ரையாக, பிப்ரவரி மார்ச்லாம் எப்படி இருக்கும்? ட்ரையான காலம். இப்போ பயிர் செஞ்சோம்னா பிப்ரவரி மார்ச்சில் அந்த பூசணிக்காய் பழம் அதெல்லாம் இருக்குல்ல, பூசணின்ற அந்த என்னது தர்பூசணி, அதெல்லாம் அந்த மாதிரி பழம் உள்ளதாக இருக்கும். காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி, இதெல்லாம் நீர்ச்சத்து உள்ளது. தமிழ்நாட்டில் முக்கிய உணவு பயிர் நெல் தான். கோதுமைக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. கோதுமை போட்டாலும் விளையாது. ஏதாவது ஹைப்ரிட் பண்ணி ஏதாவது பண்ணால் தான் அது. அப்படி பண்ணோம்னா விளங்காது, நம்மளை காலி பண்ணிடும். தமிழ்நாட்டின் முக்கிய நெல் வகைகள் பொன்னி அரிசி தான் முக்கியமானது. அப்புறம் கிச்சடி சம்பா, இதெல்லாம் 6 மாதம் விளையக்கூடியது. இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். போதும். தமிழ்நாடு தான் வரும் ஃபுல்லாகவே.